ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे दुर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்துடைய தொடர்ச்சி. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 23 மற்றும் 24. பிரத்யாதிஷ்டம் மயா தத்ர त्वयि कर्म विमोहिते तमो मे हृदयं साक्षात् ஆத்மாஹம் தமசோ நக. ஓ பாவமற்ற பிரம்மதேவரே, கடமையினால் நீங்கள் கலக்கமுற்றிருந்த பொழுது தவத்தை மேற்கொள்ளுமாறு முதலில் கட்டளையிட்டது நானே என்பதை அறிந்து கொள்வீராக. அத்தகைய தவமே எனது இதயமும் ஆன்மாவும் ஆகும். எனவே தவத்திற்கும் எனக்கும் வேறுபாடு இல்லை. தவ வாழ்க்கை, தவ வாழ்க்கைக்கும் கிருஷ்ணருக்கும் இங்க வேறுபாடு இல்லைன்னு சொல்றேன். பகவான் பிரம்மதேவர் இடத்துல பகவான் பிரம்மாட்ட என்ன சொல்றாரு? தவமே இதயம் ஆன்மாவும் ஆகும். ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோபயா. பகவத்கீதை என்ன சொல்றாரு? நேகா விக்ரமணாசோஸ்தி பிரத்யவாயோ நவித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயதே. இந்த முயற்சியில, பக்தி தொண்டுல, கிருஷ்ண உணர்வுல, ஆன்மீக முன்னேற்றத்துல யாராவது சிறிது முயற்சி பண்ணாலும், கொஞ்சம் முயற்சி பண்ணாலும் அவர் மிக பயங்கரமான ஆபத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் காப்பாற்றார். ஏன்னா தப வாழ்க்கை. சரி, முதல்ல தப வாழ்க்கைனா என்னது? பதில் தெரிஞ்சும் கை தூக்குங்க. தப வாழ்க்கைன்னு எல்லாம் செஞ்சு 4 மணிக்கு எல்லாமே பண்ணி சொல்லிட்டு அங்க இருந்து செய்யறோம். அது எங்களுக்கு ஒரு தபம். சரி, ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தப வாழ்க்கைன்னு என்ன அர்த்தம்? தவம்னா என்னது? ஆன்லைன்ல இருக்கிறவங்க பதில் தெரிஞ்ச கை தூக்கலாம். தப வாழ்க்கைன்னா என்ன? தவம்னு விமலா மாதாஜி. பிரபு, ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த பௌதீகத்துல இருக்கிற ஆசைகள் எல்லாம் திறந்து பகவானுக்கு முழுசா பக்தி சேவை செஞ்சுருக்கோம். ஓகே, இது ஒண்ணு. சரி, பௌதிக விஷயங்களை துறக்கிறது தவம். சரி, இந்திராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு, பகவானுக்காக எல்லாத்தையும் துறக்கிறது தவ வாழ்க்கை. அவருக்காக விரதம் இருக்கிறோம். அவர் எல்லாம் பண்றாங்க. சரி, பகவானுக்காக கிருஷ்ணரை அடையணுங்கிறதுக்காக சில விஷயங்களை துறக்கிறது தவம். சரி, கவிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு, பிரணாம்ஸ் பிரபு. பிரபு, நம்மளுக்கு பிடித்த ஒரு விஷயத்த பகவானுக்காக பக்தி சேவைக்காக துறக்கிறது தவ வாழ்க்கை. ஓகே, எனக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு, ஆனா அது கிருஷ்ண உணர்வுக்கு முன்னேற்றம் தராது, அது கிருஷ்ண உணர்வுக்கு அனுகூலமானது இல்ல அப்படின்னா அதை துறக்கிறது தவம். சரி, ஓகே. அப்புறம் ஸ்ரீலலிதா மாதேஷ். ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப ஆக்சுவலா நம்ம இஸ்கான் டிவோட்டிஸ், நம்ம ஆரம்ப நிலை சாதகர்களா இருந்தாலுமே நம்ம எல்லாருமே தவ வாழ்க்கையில தான் பிரபு இருக்கிறோம். ஏன்னா நம்ம டெய்லி சான் பண்றது கூட ஒரு தவம். யஜ்யம் பண்றோம், அதுவுமே ஒரு தவம் தான். ஏகாதேசி ஃபாலோ பண்றது ஒரு தவம் தான் பிரபு. இப்படி எந்த விஷயங்கள் பகவானுக்காக செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே தவம் தான். முன்னாடி மாதாஜி சொன்ன மாதிரி அவருக்குன்னு நம்ம செய்யணுங்கிறது இல்லை, ஆனா நம்மளுக்கு பிடித்தமானதாக இருந்தாலும் அது பகவானுக்காக செய்யணும் அப்படிங்கிறது, பிடிக்காதாக இருந்தாலுமே அது பகவானுக்காக செய்யணுங்கிற போது அது தவம் பெறும். காலையில எந்திரிக்கிறோம் 3:30 மணிக்கு. சரி, ஓகே. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கிருஷ்ணருக்காக செஞ்சா தவம். சரி, ஓகே. தேங்க்யூ மாதாஜி. செல்வி மாதாஜி. யாரும் ஃபோர்ஸ் பண்ணாம நம்மளா விருப்பப்பட்டு அந்த தியாகம் பண்றதுதான் தவ வாழ்க்கை. நமக்கு நாமே ஏற்றுக்கொள்வது. தப வாழ்க்கைங்கிறது கட்டாயப்படுத்தி வர்றதில்ல, நமக்கு நாமே ஏற்றுக்கொள்வது. சரி,
கலாமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி, தண்டவத் பிரணாம் பிரபுஜி. நம்மளோட முன்னேற்றத்துக்காக நம்ம மனசாலும் வாக்காலும் உடலாலும் வந்து சத்வ குணத்துல செய்யறது தவம். ஓகே, நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக உடலால, வார்த்தையால, மனதால இதெல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கிறது, புலன்கள் இதெல்லாம் கட்டுப்படுத்தி தவம். சரி, ஓகே, தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டதுக்கு. நீங்க சொன்னது எல்லாமே சரிதான். சோ தப வாழ்க்கை என்பது நமக்கு நாமே ஏற்றுக்கொள்வது. இந்த தப வாழ்க்கையை யாரும் தவிர்க்கவே முடியாது. ஜட உலகத்துல சரி, ஃபர்ஸ்ட் பௌதிகத்துல பாத்துருவோம், அப்புறம் ஆன்மீகத்துக்கு ரெண்டாவது வருவோம். ஃபர்ஸ்ட் பௌதிகத்துல பாத்துருவோம். பௌதிகத்துல கூட ஒருத்தர் இங்க ப்ரோப்பா அழகா சொன்னார். பொருளுடைய என்ன சொன்னாரு? படிச்சோம். ஆர்டிங்கள படிச்சோம். हाँ, 24 श्लोका. सृजामि तपसै वेदं दृशामि तपसा पुनः विभर्मि तपसा विश्वं வீரியம் மே துஷரம் தபஹ. அத்தகைய தவத்தால் இந்த பிரபஞ்சத்தை நான் படைத்து அதே சக்தியால் அதை காத்து மீண்டும் அதே சக்தியால் அனைத்தையும் ஒடுக்கியும் விடுகிறேன். எனவே மறைந்துள்ள சக்தி தவம் மட்டுமே ஆகும். பௌதீக செழுமை, பெயர் மற்றும் புகழ் ஆகியவற்றை அடைவதற்கு கூட ஒருவன் கடும் தவங்களை மேற்கொள்ள வேண்டி உள்ளது. பௌதீகத்துல பேர் புகழ்லாம் அவ்வளவு சாதாரணமா கிடைச்சிடாது. அது கூட ஒருத்தர் பிராயத்தப்படணும். சரி, இப்ப எங்கெங்கெல்லாம் பிராயத்தப்படுறாங்க, எல்லா இடத்துலயும் பிராயத்தம் இருக்கு. தப வாழ்க்கை இல்லாம இல்ல. இந்த உலகத்துல தப வாழ்க்கை வாழாம யாருமே இருக்க முடியாது. அப்போ அந்த தப வாழ்க்கை கூட 3 குணத்துல இருக்கு. ஏன்னா நம்முடைய செயல் எல்லாமே முக்குணத்துலதான் இருக்கு. முக்குணம் ஜடேருக்கு முக்குணம் தான். காரணம் குணசங்கசிய, இந்த குணத்தினுடைய சம்பந்தத்தினால அதுக்கு தகுந்த மாதிரி தப வாழ்க்கை. சிலர் கடினமா உழைப்பாங்க, இரவு பகலா கடினமா உழைச்சு, அது ஒரு தபம் தானே. ஆனா எதுக்கு செலவு பண்றாங்க? புலன்பத்துக்காக, புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக. ஒருத்தர் செய்யக்கூடிய தபம் வந்து புலனின்பத்துக்காக இருக்கும் பட்சத்துல அது தமோ குணம். அந்த தபம் வந்து தமோ குணத்துல முடியும். பாருங்க, இன்னைக்கு டே நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. சிலர் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றாங்க, சிலர் டே ஷிஃப்ட் ஒர்க் பண்றாங்க. வாரத்துல 5 நாள் 6 நாள் கடுமையா உழைப்பாங்க. வீக்கெண்ட்ல என்ன பண்ணுவாங்க? எங்கேயாவது பப்ல கிளப்ல எல்லாம் போய் நல்ல மதுபானம் எல்லாம் குடிச்சு டான்ஸ் என்ஜாய், சம்பாதிச்சு பூரா அனுபவிக்கணும். அதுக்காக வந்து கடுமையா உழைக்கிறாங்க. ப்ரோபா சொல்ற மாதிரி வாயில நுரத்தல்ற அளவுக்கு உழைக்கணும். இறுதியில அன்றைக்கு இறைவே வந்து மது, மங்கை, மதுபானம் இருந்தது, பெண்களோடு இதுக்காக தான் உழைக்கணும். கடுமையா உழைக்கிறாங்க. இப்ப கடுமையா உழைக்கணும்னா அதுக்கு அவங்க முதல்ல கடுமையா படிக்கணும். சில என்ன பண்றாங்க? கடினமா படிக்கிறாங்க. இன்னைக்கு கல்வி வந்து மதிப்பெண்ணை வச்சுதான் இருக்கு. இன்றைய கல்வி திட்டம், இந்த கல்வி திட்டத்தோட குறை என்னன்னா மதிப்பெண் தான். ஓ, இவ்வளவு மார்க் வாங்கியிருக்காரா, அவ படிக்க படிக்க விழுந்து விழுந்து படிக்கும், விழுந்து விழுந்து படிக்கும். 10ஆம் வகுப்பு பாடத்தை 9ஆம் வகுப்புல எடுக்கிறாங்க, 12ஆம் வகுப்பு பாடத்தை 11ஆம் வகுப்புல எடுக்கிறாங்க. இரவு பகலா படிக்கிறாங்க.
கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்தி படிக்கிறாங்க. இப்படி அவங்க படிக்கிறதுக்காக நான் அதிகமா மதிப்பெண் வாங்கணும். அதிகமா மதிப்பெண் வாங்கினா எந்த இது நான் வந்து என்ன செலக்ட் பண்ண, என்ன படிக்கலாம், டாக்டர் படிக்கலாமா, இல்ல நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கலாமா, இல்ல நான் வந்து மெடிசின், ஏதாவது ஒரு எக்கச்சக்கமா டிபார்ட்மெண்ட். இதுல யார் அதிகமா மதிப்பெண் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஈஸியா என்ட்ரன்ஸ் கிடைச்சிடும். அதனால படிக்க சொல்றாங்க. ஆனா பாருங்க, நமக்கு படிக்கிறதே பிடிக்காது. முதல்ல பிள்ளையை கொண்டு ஸ்கூல்ல விட்டு வந்தா ஓடி வந்துடுவான் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்மள ஸ்கூல்ல அனுப்பும் போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஸ்கூல்ல முதல்ல அனுப்பும் போது இந்த தெரு வழியா அனுப்பிச்சு அடுத்த தெரு வழியா ஓடிடும். அம்மா வீட்டுக்கு வரது முன்னாடி அவன் வீட்டுக்கு ஓடிடும். அப்புறம் அடம்பிடிப்பான், ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இன்ட்ரெஸ்ட் கிடையாது படிக்கிறது. ரெண்டாவது என்ன ஆகும், அப்புறம் ஸ்கூல்ல போய் பழகுனா நிறைய பசங்க இருக்காங்க, போய் விளையாடலான்னு தோணும். அங்க படிக்கணும்னு தோண விளையாடலான்னு தோணும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஹையர் கிளாஸ் வர வர, ஓ படிச்சாதான் எனக்கு இந்த சொசைட்டில மதிப்பு, நான் படிச்சிருந்தாதான் சமுதாயம் என்ன மதிக்கும். பாருங்க எப்படி மதிப்பு கிடைக்குதுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு பிரபுபாதங்க, ஒருத்தருக்கு எப்படி மரியாதை கிடைக்குமா குடும்பாங்கன்ற பௌதிக முன்னேற்றத்தால் ஏற்படும் அதுல அதுக்கு மேல எந்த வழியிலும் பணம் திரட்டுவதால் அது வெற்றி பெற்று திறமை உள்ளவனை குடும்பாங்கத்திலும் நண்பர்களும் மதிக்கின்றனர். யாருக்கு மதிப்பு? பணம் காசு இருந்தாதான் மதிப்பு. எப்படியாவது பணம் சம்பாதிச்சு, இல்லாட்டி என் சொந்தக்காரங்க நண்பர்கள் என்னை மதிக்கவே மாட்டாங்க. இந்த பொய் கர்வம், இதுதான் பொய் கர்வம், ஃபால்ஸ் பிரைட், ஃபால்ஸ் பிரஸ்டீஜ். இந்த பொய் கர்வம் என்ன பண்ணுது? ஓ இந்த சொசைட்டில வந்து நான் ஓடணும், இந்த ரேஸ் ஓட்ட பந்தயம், சொசைட்டில எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க, இந்த பந்தயத்துல யாரு முதல்ல வர போறா? ஒட்டுமொத்த பௌதிக உலகம் ஓடிக்கிட்டே இருக்காங்க, நிக்காம ஓடுறாங்க. ஏன் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, நாய்க்கு வேலை இல்லை நிக்க நேரமும் இல்லை. நாய்க்கு வேலை இல்லை நிக்க நேரம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க பாருங்க, நாய் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் எங்க உட்காந்துருக்கோம், நீ கிட்ட போய் அப்படின்னு எதிர்த்து ஓடும், அப்படின்னு எதிர்த்து தெரியும், எதிர்த்து ஓடும், டிக்கு டிக்கு டிக்குன்னு ஓடும். அதுக்கு எங்க போறதுன்னு தெரியாது, ஆனா ஓடும். இப்படி லைஃப் லாங் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கு பிரபுபார் என்ன சொல்றாரு கிளாஸ்ல, பிரபுபார் அழகா சொல்றாரு, இந்த மாதிரி ஓடுறது ஓடி ஓடி என்ன பண்ற, பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பறக்குறாங்க. தினசரி வேலைக்காக ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பிளைட்ல எவ்ரி டே பிளைட்ல டிராவல் பண்றவங்க இருக்காங்க. ஒரு நாள் விமானத்துல பிரயாணம் செய்யறவங்க இருக்காங்க. ஒரு நாட்டுல இருந்து வேலை தேடி இன்னொரு நாட்டுக்கு விமானத்துல வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. ஓடுறாங்க. நீங்க வந்து ஹவுரா ஸ்டேஷன்ல போய் நின்னீங்கன்னா, ஹவுரா இருக்கு இல்லையா, ஹவுரா ஸ்டேஷன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 பிளாட்ஃபார்ம் இருக்கு. 24 பிளாட்ஃபார்ம். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், இறங்கி பிளாட்ஃபார்ம் நின்னா உங்களை தள்ளிட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க எங்க போறீங்கன்னு தெரியாது, அவங்க கூட போனா எங்கேயா கொண்டு விட்டுருவாங்க. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தாலும் எங்க போறீங்களோ அங்க போக முடியாது. அந்த கூட்டத்துல ஒன்று தள்ளிட்டே போயிடுவாங்க. நீங்க நார்த் இந்தியால பாம்பே, கொல்கத்தா இங்கெல்லாம் போனீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் இருக்கு. லோக்கல் ட்ரெயினை நீங்க உள்ள நுழையிறதே பெருசு. ஃபர்ஸ்ட் முதல் நீங்க அந்த வீடியோ எல்லாம் இருக்கு, பார்க்கலாம். கூட்டமா அப்படியே ஆயிரக்கணக்கான பேரு தோல்ல பை மாட்டிக்கிட்டு, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் அந்த ட்ரெயின்குள்ள, அந்த லோக்கல் ட்ரெயின்ல உள்ள எலக்ட்ரிக் ட்ரெயின் உள்ள நுழையிறதே பெரிய விஷயம். சென்னையிலேயே வந்தாச்சு, எல்லா ஊரையும், பெங்களூர், சென்னை எல்லா ஊர்லயும் நீங்க லோக்கல் ட்ரெயின்ல என்டர் ஆகிறதே கஷ்டம். பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா ஆளுகளா இருப்பாங்க, வர ட்ரெயின்லயும் ஆளுங்க இருப்பாங்க. இது இல்லாம தொங்கிட்டு போவாங்க, நம்ம ஊர்ல பஸ்ல தொங்குற மாதிரி. நான் எல்லாம் பஸ்ல தொங்குறதா பாத்திருக்கேன். பஸ்ல அப்படி தொங்கி, பஸ் இப்படி சாஞ்சு இப்படி போயிட்டு கவுந்துருமோன்னு அப்படி போகும் பஸ். அந்த மாதிரி தொங்கிட்டு போறாங்க. இதான் தவம். சம்பாதிக்கணும் ஓடுறாங்க, எப்படியாவது சம்பாதிச்சிடணும், எப்படியாவது தாள உப்புற நின்று குட்டிக்கண்ணை மடிச்சாலும் சம்பாதிச்சிடும். அப்பதான் என் சொந்தக்காரன் மதிப்பான். என்ன நீ இன்னொரு வீடு கட்டலையா, பையன் எங்க படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க பையனை,
எங்க பசங்களை பாருங்க, கான்வென்ட்ல படிக்கிறாங்க. இதான் பொய் கருவம். எங்க பசங்க கான்வென்ட்ல படிக்கிறாங்க, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஆங்கிலோ எங்க படிச்சாலும் அவனுக்கு என்ன மட்டையில ஏற்போ அதுக்கு இல்லையா? அதே மாதிரி அதை படிச்சது ஒண்ணு லைஃப்ல அவன் ஃபாலோ பண்றதும் இல்லை. படிக்கிறது ஒண்ணு, செய்யற தொழில் ஒண்ணு. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு காலத்துல என்ஜினியரிங்னா கூட்டம் கூட்டமா போனாங்க. ஓ என்ஜினியர். இப்ப நாங்க எங்களுடைய டைம்ல 80ஸ்ல எல்லாம் வந்து என்ஜினியர்னா பெரிய படிப்பு. ஓ பி பண்ணிட்டீங்களா, வெரி குட் வெரி குட், பையன் பி படிக்க வச்சிட்டீங்களா, எல்லா பேருக்கு பி பி பிஇ பிஇ ஆமா இ. இப்ப என்ன ஆச்சு, பிஇ படிச்சு இ ஓட்டிட்டு தான் இருக்கு. அப்புறம் என்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன பண்றாங்க, பேங்க் எக்ஸாம் எழுது. அதுக்கு முதல்ல ஒழுங்கா பேங்க் எக்ஸாம் படிக்க வேண்டியது. என்ஜினியரிங் படிச்சுட்டு உட்காந்து பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். என்னப்பா பண்றேன்னா, என்ஜினியரிங் முடிச்சிட்டேங்க, பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அவனுக்கு ஒரு கொத்தனாருக்கு கிடைக்கிற சம்பளம் கூட கிடைக்க மாட்டேன். சிவில் இன்ஜினியர் கொத்தனார் இருக்காங்கல்ல, இந்த பூசுறவங்க, செங்கல் வச்சு பூசுறவங்க, கொத்தனாரு சித்தாளு, அவங்களுக்கே ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம். இப்படி கணக்கு போட்டா மாசம் 30,000 அவன் சம்பாதிக்கிறான். இன்ஜினியருக்கு 15,000 10,000 கிடைச்சாலும் பெரிய விஷயம். ஆனா என் காலர் அழுக்காம நான் வேலை பார்க்கறேன் இல்லையா? உட்காந்து ஆபீசர் காலர் அழுக்காம வேலை பார்க்கணும். ஒரு டெய்லர், ஒரு பிளம்பர், ஒரு எலக்ட்ரீஷியன், ஒரு ஏசி மெக்கானிக், ஒரு சித்தாள் வேலை பார்க்கணும். இவங்களுக்கு வர சம்பளம் கூட இன்னைக்கு படிச்சவங்க கிடைக்கும். இன்னைக்கு எல்லாம் படிச்சுட்டு சும்மா போய் உட்காந்து ஆத்துல சீட்டை தேய்ச்சிட்டு வர வேண்டிய என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு லேபரே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. எலக்ட்ரீஷியன் கிடைக்க மாட்டேங்கிறான், பிளம்பர் கிடைக்க மாட்டேங்கிறான். எல்லாம் வந்து அதாவது இதான் ஃபால்ஸ் பிரைட், பொய் அகங்காரம். இந்த பொய் கருவம் என்னன்னா, சொந்த ஊரை விட்டு வேலை தேடிப்போம். ஆனா முன்னெல்லாம் பாருங்க இந்த மாதிரி கிடையாது. அவங்கவுங்க சொந்த ஊர்ல சொந்த நிலம் இருக்கும். அந்த நிலத்துல தேவையானது அவங்களே செஞ்சு சாப்பிட்டு வாழ்றாங்க. எளிமையான வாழ்க்கை. சொந்த நிலம் இருக்கும், அந்த நிலத்துல அவனுக்கு என்ன வருதோ போடுவான். சொந்தக்காரன் பூரா அந்த ஊர்லயே இருப்பான். மாமன், மச்சான், அத்தை எல்லாம் பக்கத்து தான். அது வந்து இது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அதுக்கு, வீடு நிலம் சேர்ந்து இருக்கு. இங்க நாகர்கோவில் செல்ல போன விலைன்னு சொல்லுவாங்க. களியக்கா விலை, அந்த விலை, இந்த விலை, நிறைய விலைன்னு. நம்ம ஊர்ல பட்டி தொட்டின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து நிலத்தை சார்ந்து வீடு இருக்கு. நிலம் இருக்கு, நிலத்துல ஒரு சின்னதா வீடு இருக்கு. அது ஓட்டு வீடோ மாடி வீடோ ஏதோ ஒரு வீடு. அந்த நிலத்துல தேவையானதெல்லாம் கிடைக்கும். 2-3 பசுமாடு இருக்கும், தேங்காய் கிடைக்கும். அப்ப எண்ணெய்க்கு வெளியே போக வேண்டாம், தேங்காய் எண்ணெய் இருக்கு. எள்ளு போட்டா நல்லெண்ணெய் கிடைச்சிருச்சு. அப்புறம் வாழை மரம் இருக்கு, வாழைப்பழம் இலையில போட்டு சாப்பிட்டுக்கலாம். எளிமையான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை. இந்த மோகம் வந்தது இல்லையா? பாருங்க, துரை என்ன துரை, எங்க பையன் அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்திருக்கான். உங்க பையன் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருந்தாரா? இன்னொரு பையன் இருக்கான, அவன் லண்டன்ல படிக்கிறான். ஓ பாருங்க, நாங்கெல்லாம் கிராமத்துல உட்காந்துட்டு இருக்கோம். போடு என் பையன், நான் தான் இப்படி கிராமத்துல இருக்கேன், என் பையனாவது வெளிநாட்டுக்கு போடும். இதுதான் மோகம், பொய் கருவம். இந்த பொய் கருவம் என்ன பண்ணுமா, இந்த பொய் கருவம் முதல்ல விருந்தாளி மாதிரி வரும். அதுக்கப்புறம் பர்மனண்டா உட்காந்துக்கோ, நம்ம தலைமையில உட்காந்துக்கு பொய் கருவம். இந்த பொய் கருவம் என்ன சொல்லும், என்ன கிராமத்துல குப்பை கொட்டுறது, நகர வாழ்க்கைக்கு போவோம். அதுக்கு தகுந்த மாதிரி கலிப்புருஷன் வந்து பளபளப்பான வேலைகள்லாம் பண்ணுவார். கலிப்புருஷன் என்ன பண்ணுவார்னா, ஜாலாப்பு வித்தை எல்லாம் கேட்பார். ஜால வித்தை. ஒருத்தர் வருவாரு, நான் உங்களுக்கு லோன் கொடுக்குறேன், நீங்க வந்து வண்டி வாகனம் வாங்கிக்கலாம், பணமே கொடுக்க வேண்டாம், வண்டி எடுத்துட்டு போங்க. அப்ப எவன் பணம் கொடுப்பான்? மாசம் குடிக்க இன்ட்ரெஸ்டோட போடுவான். ஆனா இந்த முட்டாள் கிராமத்து மக்களுக்கு தெரியாது. இந்த முட்டாள் கிராமத்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஓ இவனுக்கு வண்டி இலவசமா கொடுக்குறான், இல்ல மாசம் படத்துல பிடிக்க போறான், இன்ட்ரெஸ்டோட வட்டியோட சேர்த்து பிடிச்சிக்கலாம். அப்புறம் வண்டி வாங்கணும், கார் வாங்கணும். சரி, என்ன நிலத்துல போட்டு என்ன கிடைக்குது, பேசாம பிளாட் போட்டு வித்தா பைசாவாது கிடைக்கும். இடத்த வந்து பிளாட் போட்டு வித்தரணும். இன்னைக்கு எந்த நிலத்துல நம்ம எல்லாம் முதலாளியா வாழ்ந்தோமோ அந்த நாட்டுல அந்த இடத்துல நம்ம அடிமைகளா வாழ்ந்தோம். என்ன பண்ணுவாங்க, கார்பரேட் காரங்க வந்து மொத்தமா இடத்த வாங்குவாங்க. வாங்கிட்டு அங்க ஏதோ ஒரு பெரிய மால் ஏதாவது கட்டுவாங்க. நம்ம பையன் என்ன பண்ணுவான், அங்க போய் சூதர்னா வேலை பண்ணிட்டு
நம்ம வந்து நம்ம இடத்துல எஜமானனா வாழ்ந்தவங்க இன்னைக்கு இன்னொரு நாட்டுல போய் படிச்சுட்டு வந்து சூத்திர கலாச்சாரம். அதுல பெருமை, என் பையன் டை கட்டியிருக்கான், என் பையன் ஷூ போட்டிருக்கான், என் பையன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கிறான். ஆனா அந்த டை கட்டுறது ஷூ போடுறதுலாம் அவங்க நாட்டு கிளைமேட்டுக்கு போட்டிருக்காங்க. அங்க அது குளிர் தாங்க முடியாம ஒரு சட்டை போட்டு அதை டை கட்டி அதுக்கு மேல கோட்டு போட்டு அதுக்கு மேல ஜர்க்கின் போட்டு போவான். குளிர் தாங்க முடியாது. அவன் ஷூ போட்டிருக்கான்னா காலில் வந்து பயங்கர சில் ஆயிரும், காலில் வந்து உஷ்ணம் இருக்கணும். அதனால ஷாக்ஸ் போட்டு ஷூ போட்டிருக்கான். நம்ம ஊர்ல சென்னையில கொளுத்துற வெயில்ல குழந்தைகளுக்கு ஷூவை போட்டு விட்டு டைய மாட்டி கோட்டு போட்டு மேல பேக்கையும் போட்டு ஆடு சுமக்கிற மாதிரி இந்த கழுதையில சுமந்து போகல. இந்த மாதிரி கலாச்சாரம். இதுல பெருமை வேற. ஓ நாங்க வந்து பாருங்க, இல்லாட்டி எங்க சொந்தக்காரன் மதிக்க மாட்டாங்க, சொந்தக்காரன் மதிக்க சொல்றாரு. ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இதெல்லாம் இருந்தாதான் சொந்தக்காரன் மதிக்கிறான். எது பௌதிகம். எந்த வழியிலும் பணம் திரட்டுவதில் திறனுள்ளவனை வெற்றி பெற்றவனை குடும்ப அங்கத்தினரும் நண்பர்களும் மதிக்கின்றனர். ஓ இல்லாட்டி என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, சமுதாயத்துல என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. 4 வார்த்தை ஆங்கிலத்துல பேசணும், ஒரு காரு இல்ல ஒரு 2 வீலரு, ஒரு வீடு, இதெல்லாம் இருந்தா தான் எனக்கு மதிப்பு. இதுதான் பொய்கருவம். இது பொய்கருவம். இதெல்லாம் இல்லைன்னா யாருமே என்ன கையில பணம் காசு இல்லைன்னா யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. வேண்டாம், மதிக்க வேண்டாம் இல்லையா? அந்த மாதிரி கூட்டம் நமக்கு தேவையில்லை. அது தேவையில்லை. பொய்கருவம் எதுக்கு நமக்கு? பொய்கருவம் தேவையில்லை. மனித வாழ்க்கை வந்து எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனைக்காக. பொய்கருவம் தேவையில்லையே. ஆனா பொய்கருவம் என்ன பண்ணுதுன்னா, இங்க பாருங்க, இவ்வுலகில் எந்த வழியிலும் பணம் திரட்டுவதில் வெற்றி பெற்ற திறமையுள்ளவனை குடும்பாங்கத்தினர் நண்பர்கள் மதிக்கின்றனர். இவ்வாறாக அந்த மூட பக்தன் பகவானின் கருணையால் கட்டாயமாக தவத்தில் புகுத்தப்படுகிறார். அது அடுத்தது 2வது. நம்ம அப்புறம் 2வது அதுக்கு போவோம். பகவான் என்ன பண்றாரு அது செகண்ட் அப்படியே இருக்கட்டும், அது டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் இப்ப என்னன்னா, இந்த பௌதிகத்துல பௌதிகவாதி என்ன பண்றாங்க, இதுல கடினமா முயற்சி பண்ணுவாங்க. நீங்க பாருங்க, இந்த கலியுகத்துல குழந்தைகள் படிக்கணும்னா பெற்றோர்கள் தவம் இருக்கணும். எல்லாருமே தவம் இருந்துதான் ஆகணும். குழந்தைகள் தவம் இருந்தாதான் பரீட்சையில மார்க் வாங்க முடியும். அது இந்த டிவி பார்க்காம, செல்போன் பார்க்காம, அன்னன்னைக்குள்ள பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சு ஹோம்ஒர்க் எழுதி ஒரு டைம் டெஸ்ட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நல்லா பிராக்டிஸ் பண்ண நல்லா பயிற்சி பண்ற குழந்தைதான் எப்ப பரீட்சை வச்சாலும் ஃபர்ஸ்ட் வரும். படி 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 ஞாபகம் இருக்கு சொல்லுவாங்க. படிடா படிடா படிடா, படிச்சுட்டே இரு படிச்சுட்டே படி படி புஷ் பண்ணுவாங்க, போர்ஸ் பண்ணுவாங்க, கட்டாயப்படுத்துவாங்க. படி படி படி. இப்ப படிச்சாதான் பின்னாடி நல்லா இருக்க முடியும். இது ஒரு வார்த்தை இருக்கு, சொல்லுவாங்க. எப்ப தெரியுங்களா? எல்கேஜி ஸ்கூல்ல சேர்க்கும்போது சொல்லுவாங்க, இப்ப படிச்சாதான் பின்னாடி நல்லா இருக்க முடியும். அதுக்கப்புறம் 5ஆம் வகுப்பு வந்தது, இப்ப படிச்சாதான் பின்னாடி நல்லா இருக்க முடியும். அப்புறம் 10ஆம் வகுப்பு வந்தது, இது 10ஆம் வகுப்பு வந்து என்ன பப்ளிக் எக்ஸாம், எப்ப படிச்சாதான் பின்னாடி நீ நல்ல ஸ்கூல் நல்ல ஹையர் கிளாஸ் போக முடியும். 12th எக்ஸாம் வந்தது, இப்ப படிச்சாதான் நீ வந்து நல்ல காலேஜுக்கு போக முடியும். காலேஜ் ஏதாச்சும் இப்ப நீ ஒழுங்கா படிச்சு செமஸ்டர்ல அறிவிக்கலாம் வைக்கலன்னா நீ நல்ல மார்க் வாங்க முடியும். சரி மார்க் வாங்கியாச்சு, நீ நல்ல மார்க் வாங்கிட்டு நல்ல கம்பெனி தேடி வேலைக்கு போகணும். அங்க போய் நீ நல்ல கடினமா உழைச்சு நல்ல பேர் வாங்கி பதவி உயர்வு வரணும். அப்பதான் உனக்கு நல்ல பொண்ணு தருவாங்க, நல்ல இடத்துல வேலை. அப்பதான் இப்ப நீ கஷ்டப்பட்டதா, இந்த வார்த்தை, இப்ப கஷ்டப்பட்டதா பின்னாடி நல்லா இருக்கும். இப்ப கஷ்டப்பட்டதா பின்னாடி நல்லா இருப்பேன். இப்ப பாருங்க, லைஃப் லாங் கஷ்டம் தான். அவன் என்ன நினைக்கிறான், பின்னாடி நல்லா இருப்பேன், பின்னாடி நல்லா இருப்பேன். இப்ப கஷ்டப்பட்டா பின்னாடி நல்லா இருப்பேன், இப்ப கஷ்டப்பட்டா பின்னாடி, இப்படியே லைஃப் லாங் கஷ்டப்பட்டுட்டே. படிக்கும் போது கஷ்டம், காலேஜ் எல்லாம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். வேற என்ன சொல்லிடுவாங்க, இப்ப கஷ்டப்பட்டாதான் நல்ல வீடு கட்ட முடியும், இப்ப கஷ்டப்பட்டாதான், இப்ப சேமிச்சு வச்சாதான் நீ ஒரு கார் வாங்க முடியும். அந்த லோன் போடு, இந்த லோன் போடு, ஹவுஸ் லோன் போடு, கார் லோன் போடு, பைக் லோன் போடு, லோன் 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 கடைசி லோன் லைஃப் ஆயிடும். லைஃப் ஃபுல்லா லோன் போயிடுச்சு. கடைசியில் எங்க நல்லா இருந்தாரு, கடைசி இப்ப கஷ்டப்பட்டதான் நல்ல மனைவி கிடைப்பா, சரி நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போ நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டாதான் உங்க குழந்தைகளை நீங்க நல்லா வளர்க்க முடியும். சரி கஷ்டப்பட்டு குழந்தைய வளர்க்குறாங்க, இப்ப குழந்தைய வளர்த்துறீங்க, இப்ப கஷ்டப்பட்டதான் நல்ல இடத்துல உங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்க முடியும். இப்ப இப்படியே லைஃப் உள்ள செத்து போயிடும். அவன் வந்து பின்னாடி நல்லா இருக்க முடியும், பின்னாடி லைஃப் லாங்கே போச்சு.
லைஃபே போச்சு. விபலேஷே வினோ கிருபன துரஜன சபல சுபல பலாகி. கொஞ்சம் பௌதிக சுகத்துக்காக யார் யார் காலையெல்லாம் போய் விழுந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு வீணா போயிட்டேன், லைஃப வீணாக்கிட்டேன்னு. ஏதேன யௌவன புத்திர பரிஜன இதகி ஆசை பதிதிரே கமல தல ஜல ஜீவன டலமல பஜம் ஹரிபத நிதிரே. என்ன சொல்றது இந்த குடும்ப வாழ்க்கையை பத்தி? மனைவி, குழந்தைங்க, நண்பர்கள், உறவினர்கள்லாம் தாமரை இலை தண்ணி மாதிரி. தாமரை இலையில தண்ணி நிக்கும். இந்த 2 ஓமை இருக்கு தாமரை இலை தண்ணி. ஒன்று இந்த ஜட உலக வாழ்க்கையில தாமரை இலை மேல தண்ணி மாதிரி இருக்கும், ஒட்டவே செய்யாது. இன்னொன்னு, இந்த தாமரை இலையில தண்ணி இருக்கு இல்லையா, அது எப்பனாலும் கீழே விழுந்துடும், பினிஷ். அந்த அந்த குளத்துல ஒரு சின்னதா ஒரு கல் எடுத்து போடுங்க. இப்ப உங்க தாமரை இலை இருக்கு, தாமரை இலை மேல ஒரு பொட்டு மாதிரி தண்ணி இருக்கு. இந்த தாமரை இலை இருக்கு, குளத்துல இருக்கு. தாமரை இலை குளத்துல இருக்கு. அந்த தாமரை இலத்து மேல ஒரு மொட்டு மாதிரி தண்ணி நிக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த குளத்துக்கு அருகில் நின்று ஒரு கல் எடுத்து அப்படி டப்புன்னு போடுங்க. அப்படியே ரவுண்ட் ரவுண்டா ஒரு சர்க்கிள் ஃபார்ம், ஒரு வேவ், ஒரு அலை வரும். அந்த அலை அந்த இலை மேல மோதி தண்ணிக்கிடும், பினிஷ். அவ்வளவுதான் வாழ்க்கை. அந்த மாதிரி ஜட உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லைங்கிறாரு கோவிந்ததாஸ் கவிராஜ். கோவிந்ததாஸ் கவிராஜ் என்ன சொல்றாரு, ஜட உலக வாழ்க்கை தாமரை இலை தண்ணி மாதிரி, எப்ப வேணா கீழே விழுந்துரும், பினிஷ். கமல தலஜல ஜீவன டலமல வச்சவும் சரி. அதனால பக்தி தொண்டு பண்ணி பகவானி நாமத்தை சொல்லுங்க, இருந்து வெளியில போற வழியை பாருங்க. சோ இப்படி இந்த தமோ குண தமம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தமோ குண தமம். எதுக்காக? பேருக்காக, புகழுக்காக, தம்பம், வீண் தம்பம், தம்பம் படிச்சுக்குவாங்க. என்ன டம்பம் படிச்சுக்குவாங்க பாத்தீங்களா? எங்க பையன் அந்த கம்பெனில ஒர்க் பண்றான், அவன் அந்த நாட்டுல ஒர்க் பண்றான், அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்க, டம்பம் படிச்சு டம்பம் போறது தற்பெருமை. சோ இப்படி இந்த ஜட உலகத்துல புலன்பத்துக்காக பண்ணக்கூடிய தவம் இருக்கு. தவம் இல்லாம யாருமே இருக்க முடியாது. பிரபுபா சொன்னாரு, பௌதிக செழுமை, பெயர் மற்றும் புகழ் ஆகியவற்றை அடைவதற்கு கூட ஒரு கடும் தவத்தை மேற்கொள்ளும். கடினமா உழைக்கணும். அரசியல்வாதி எப்படியாவது நான் அந்த நாற்காலியில் உட்காரணும் அப்படின்னு தெருவா போஸ்ட் அடிச்சு தொண்டர்கள் எல்லாம் உசுப்பி விட்டு தூண்டி விட்டு லஞ்சம் கொடுத்து எதையாவது பண்ணி அந்த இடத்துக்கு, அப்போ கடும் முயற்சி. சும்மா எல்லாம் ஒருத்தர் போய் சிஎம் சேர்ல உட்காந்துட முடியாது. முதலமைச்சருடைய நாற்காலியில சும்மா எல்லாம் உட்கார முடியாது. கடும் தவம் செய்யணும். அண்டர் கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணணும். கீழே இறங்கி வேலை செய்யணும். தெருவா போகணும், பிரச்சாரம் பண்ணணும், போஸ்ட் அடிக்கணும், பணத்தை தண்ணி மாதிரி இறக்கணும், இப்படி எல்லாம். ஆனா உண்மையில அந்த போஸ்டிங் எதுக்குன்னா சேவை பண்றதுக்காக இல்லையா? முதலமைச்சர் பதவி சேவை பண்றது. அன்னைக்கு என்ன நினைக்கிறான், அது பெரிய போஸ்ட், அது அதுக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். ஓ, நாட்டுடைய முதல்வர் போறாரு, ஐயா முதல்வரே வணக்கம். அதுக்கு தம்பம் அடிச்சுக்கிறது இல்ல, தம்பம் அடிச்சுக்கிறதுக்காக இல்ல முதல்வர் பதவி. முதல்வர் பதவி, முதல்வன் என்னது? மக்களுக்கு தலைவன், முதல் ஃபர்ஸ்டா இருக்காரு. மக்கள்லயே முதல்வனா இருந்து தலைவனா இருந்து மக்களை வழிநடத்துறவர். ஆனா யாரு முதல்வரா இருக்காங்க? திருடுறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, சொம்பு திறனவங்க, சோப்பு டப்பா திருடுறவங்க, ட்ரெயின் திருட்டு முதல்வரா இருக்காரு. அப்பது டம்பம். இப்ப இதுக்கு அவ்வளவு ஈஸியால வர முடியாது. அதுக்கு என்ன கடினமா உழைக்கணும், ஏமாத்தணும், கொலை பண்ணணும், கொள்ளையடிக்கணும், திருடணும், பொய் சொல்லணும், எல்லா வேலையும் பண்ணணும். நேர்மையா இருக்கிற முதலமைச்சர் ஆக முடியும். நீ கலியுகத்துல நேர்மையாவில் போட்டி போடுறது இல்ல, அவங்க முதலமைச்சர் ஆகிறதும் இல்லை. அதுக்கு தவம் பண்ணணும். அப்புறம் வேற பேர், புகழ், பதவி, பௌதிக வசதி, இதுக்காக கடுமையா முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு கணவன் மனைவி, ஒரு குடும்ப வாழ்க்கை, அதுவும் தவ வாழ்க்கை தான். இன்னைக்கு ஏன் கணவன் மனைவி சேர்ந்து வாழ பிரிஞ்சு போறாங்க? இன்னைக்கு ஏன் டைவர்ஸ் அதிகமாகுது, விவாகரத்து ஏன் அதிகமாகுது? தப வாழ்க்கை வாழ தயாரா இல்ல. தப வாழ்க்கை வாழ தயாரா இல்ல. இது தப வாழ்க்கை. ஜட உலகத்துல தப வாழ்க்கை இல்லாம ஒண்ணும் இல்ல. தப வாழ்க்கை என்னது? ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது அவர் பொறுப்பு எடுத்துக்கிறாரு, காலம் முழுவதும் இந்த பெண்ணை நான் காப்பாற்றணும். அது தப வாழ்க்கை. அந்த பொண்ணு என்ன பண்ணணும்? ஓ, இந்த ஆணை நான் கல்யாணம் பண்றேன், லைஃப் லாங் நான் எனக்கு சேவை பண்ணணும், தப வாழ்க்கை.
ஆனா மக்கள் இன்னைக்கு இது தயாரா இல்ல. ஓ, நான் எதுக்கு அவனுக்கு சேவை பண்ணும், அவனும் வேலைக்கு போறான், நானும் வேலைக்கு போறேன், நான் ஏன் அவளை பாதுகாக்கணும், நானும் படிச்சிருக்கேன் அவளும் படிச்சிருக்கா. சோ இப்படி பொய் அகங்காரம். முதல்ல பொய் கருவம், முதல்ல தவம் வந்து பொய் கருவம், இந்த தவ வாழ்க்கை போச்சு, இது பொய் அகங்காரம். இதை மீறி ஒருத்தர் சேர்ந்து வாழ்றாங்கன்னா அவங்க தவ வாழ்க்கை வாழ்றாங்க. கலியுகத்துல கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தா தவ வாழ்க்கை. அதுவும் பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ்ந்தால் அது பெரும் தவ வாழ்க்கை. அது கூட்டு குடும்பமா இருந்தா ஆகச்சிறந்த தவ வாழ்க்கை. கூட்டு குடும்பம், குடும்பம்னாலே கூடி வாழ்றதா குடும்பம். அப்ப ஒரு காலத்துல எப்படி தவ வாழ்க்கை இருந்தது? வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க, ஆனா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தாத்தா ஏதாவது சொல்லுவாரு, பாட்டி ஏதாவது சொல்லுவாங்க, அப்புறம் அத்தை, மாமா, இப்படி எல்லாம் சித்தப்பா, பெரியப்பா, ஒரு பெரிய ஃபேமிலி 50-60 பேர் இருப்பாங்க. நம்ம கோயில்ல சண்டே ஃபீஸ்ட் ப்ரோக்ராமுக்கு சமைக்கிற மாதிரி தினமும் சமைக்கணும் 50-60 பேருக்கு, 100 பேருக்கு. சோ இது தப வாழ்க்கை. மாமியார் சொல்லுவாங்க ஏதாவது பொறுத்துக்கணும், கணவர் ஏதாவது சொல்லுவாரு பொறுத்துக்கணும், மனைவி ஏதாவது சொல்லுவா பொறுத்துக்கணும், மாறி இது சகிச்சுக்கிற தப வாழ்க்கை. இன்னைக்கு ஏன் குறைஞ்சது? தப வாழ்க்கை போயிடுச்சு, தப வாழ்க்கை போயிடுச்சு. அதனால இன்னைக்கு யாருக்கும் கீழ்ப்படிய தயாரா இல்லை. எல்லாருக்கும் பொய் அகங்காரம், நான்கிற பொய் அகங்காரம். பிரபா சொன்னார்ல, என்ன பொய் அகங்காரம்? நான்கிற பொய் அகங்காரம் படிச்சோம். இந்த பொய் அகங்காரம் தான் கீழ்ப்படிய மறுக்கு. இந்த இடத்துல படிச்சோம். நான் என்ற மமதியினால் பௌதிக பந்தத்தின் சூழ்நிலைகளில் ஜீவராசி சிறைப்படுத்தப்படுகிறார். நான் நீ சொல்றதை கேட்கணுமா, நீ சொல்றதை நான் கேட்கணுமா, அவங்க சொல்றதை கேட்கணுமா, இவங்க சொல்றதை கேட்பா, நான் யாரையும் ஃபாலோ பண்ணணும், நான் யாரையும் கேட்கணும். சோ தப வாழ்க்கை போச்சு. சோ எப்படி இந்த ஜட உலகத்துல தப வாழ்க்கையை தவிர்க்க முடியாது, தவிர்க்கப்பட முடியாது, தவிர்க்கப்படக்கூடாது. ஏன்னா இந்த தப வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது நம்மள அடுத்த நிலை கொண்டு போகும். என்ன அடுத்த நிலை? இந்த பௌதிகத்துல யாரெல்லாம் இதை பொறுத்துக்கிறாங்களோ அவங்க படிப்படியா சாத்தியமான குணத்துக்கு வரும். அறியாமை குணத்துல இருக்கிறவங்க தப வாழ்க்கை வாழவே முடியாது. அறியாமை குணத்துல இருக்கிறவங்க பேரளவு தப வாழ்க்கை வாழ்வாங்க, அது பூரா புலன்பதுக்காக. தீவிர குணத்துல இருக்கிறவங்க தப வாழ்க்கை வாழ்றாங்க, அது இதுதான் பௌதிக முன்னேற்றத்துக்காக. ஆனா சாத்விகமான குணத்துல இருக்கிறவங்க தப வாழ்க்கை வாழ்றாங்க, ஆன்மீக முன்னேற்றத்துக்காக. அப்போ தப வாழ்க்கை ஆன்மீக முன்னேற்றத்துக்காக, அதாவது சாத்விகமான குணத்துக்கு வரும்போதுதான். சோ நீங்க பிரம்மா அவ்வளவு ஈஸியெல்லாம் கிருஷ்ணரை பார்த்துடல. இந்த பௌதிக உலகத்துல ஒரு விஷயத்தை அவ்வளவு சுலபமா அடைய முடியாது, அதுக்கே தபம் செய்யணும். நான் ஒரு நல்ல காலேஜில் சேரணும், நான் நல்ல ஒரு ஸ்கூல்ல சேரணும், நான் நல்ல ஒரு பௌதிகத்துல உயர்ந்த நிலைக்கு வரணும், அதுக்கே நான் தப வாழ்க்கை வாழணும். நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ணணும். படிக்கிற குழந்தை டிவி, சினிமா, மொபைல்லாம் தியாகம் பண்ணணும். அந்த குழந்தைங்க படிக்கிறதுக்கு அப்பா அம்மாவும் தியாகம் செய்யணும். இப்படி தியாகம் இல்லாம பௌதிக முன்னேற்றம். ஒரு வியாபாரி கடினமா முதலீடு போடுறவன் அவன் வியாபாரத்துல தப வாழ்க்கை தபம் பண்ணணும். எப்படியா இந்த பிசினஸ் சக்சஸ் ஆகணும், அதுக்கு அவர் இறங்கி கீழே இறங்கி கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணணும், பிரச்சாரம் பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். அப்பதான் அந்த பிசினஸ்ல அவன் நிக்கணும் உறுதியா. அது தப வாழ்க்கை. எந்த ஒரு விஷயத்தை பிடிச்சு உறுதியா நிக்கிறோமோ அது தபம். ஒரு விஷயத்தை பிடிச்சு அது உறுதியா நின்னா அது தப வாழ்க்கை. மாறாம இது செய்தே ஆகணும், வைராக்கியம், உறுதி. சோ இப்படி எல்லாருக்கும் தப வாழ்க்கை இருக்கு. ஒரு வியாபாரி ஆகட்டும், அல்லது ஸ்டூடெண்ட் மாணவர் ஆகட்டும், இல்ல பெற்றோர் ஆகட்டும், இங்க தப வாழ்க்கை தவிர்க்கப்பட முடியாது. யாரு தப வாழ்க்கை வாழ தயாரா இல்லையோ அவங்க மனித பிரிவை கிடைச்சும் வீண் பண்ணிடுறாங்க. மனித பிரிவை கிடைச்சும் வீணாக்கிடுறாங்க. சோ மனித வாழ்க்கையை தவம் செய்யறது தான். அதுதான் ரிஷப தேவர் தன் பசங்கிட்ட சொல்றாரு பாகவதம் 5th cantoல. நாயம் தேகு தேகு பாஜான் நிர்லோகே கஷ்டான் காமான் அருகதி பிற்புஜாங்கே தபோ திவ்யம் புத்தகாயிர சத்தம் சூதேத தஷ்யாத் பிரம்ம சௌக்கியம் தனன்யம். ஓ என் அருமை மைந்தர்களே, ரிஷபதேவர் தன் பையன்கள் சொல்றார். ரிஷபதேவர் பகவானுடைய சத்தியவேஷ அவதாரம். நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு 10 அவதாரம் தான் தெரியும். ரிஷபதேவர் பகவானோட சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். அவர் என்ன சொல்றாரு, அவர் பசங்களுக்கு சொல்ற மாதிரி நமக்கு அறிவுரை சொல்றாரு.
என்ன சொல்றாரு? நாம கூட ரிஷபத்தேவருடைய பசங்க தான், நாம பகவானுடைய குழந்தைகள் தான். ஓ என் அருமை மைந்தர்களே, நாயம் தேக தேக பாஜான் நிர்லோகே கஷ்டான் காமான் அருகதி விருப்புஜான். என்ன புலன்ப வாழ்க்கை பின்னாடி ஓடுறீங்க? அது பின்னாடி ஓடாதீங்க. அது மலம் தின்ற பன்றியோட வாழ்க்கையில கூட இருக்குன்னு. அதுவும் சாப்பிடுது, தூங்குது, இனப்பெருக்கம் பண்ணுது, தற்காத்து கொள்ளுது. பன்றி பாத்துருக்கீங்களா? ஃபேட்டா இருக்கும். எங்கேயாவது பன்றி வந்து ஒல்லியா பாத்துருக்கீங்க? எலும்பு தோலுமா? பார்க்கவே முடியாது இல்லையா? பன்றி வந்து பன்றி இருக்கு இல்லையா, அது எலும்பு தோலுமா பார்க்கவே முடியாது. நல்லா ஃபேட்டியா இருக்கும். சாப்பிட்டு சாப்பிட்டு எங்கேயாவது ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா இது அந்த லைஃப்லயே இருக்குதே, அதுக்காக ஏன் நம்ம ஓடணும்? உணவு, உறைவிடம், புலனின்பம், செக்ஸ். சோ தபோ திவ்யம். ஓ என் நன்மை மனிதர்களே, தவம் செய்யுங்க, தப வாழ்க்கையை வாழ்க. அது மூலமா நீங்க பிரம்ம சௌக்கியம் இல்ல ஆனந்தம் அடையலாம். சோ தப வாழ்க்கை ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். பௌதிக வாழ்க்கை, அதான் கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில, பௌதிக வாழ்க்கை இருக்குல்லையா, அது ஆரம்பத்துல இனிக்கும், ஆனா போக போக கசக்கும். ஆனா தப வாழ்க்கை ஆரம்பத்துல கசக்கும், போக போக இனிக்கும். அதனால இந்த இந்த ஃபார்முலா எங்க வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னா, இப்ப கஷ்டப்பட்டா பின்னாடி நல்லா இருக்கும். பக்தியில பக்தியில இப்ப நம்ம கஷ்டப்பட்டு சாதனா பண்ணா பின்னாடி கஷ்டம் போயிடும். இந்த ஃபார்முலா இங்கதான் பொருந்தும், பௌதிகத்துக்கு பொருந்த. பௌதிகத்துல பொருந்தும், ஆனா அது முழுமையானதல்ல. ஒருவேளை ஓகே, நான் இப்ப நல்லா படிச்சு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சா நான் பின்னாடி வசதியா வாழலாம். அது எவ்வளவு நாளைக்கு? கேரண்டி இல்ல இல்லையா? சோ அதனால இப்ப கஷ்டப்பட்டா பின்னாடி நல்லா இருக்கிற ஃபார்முலா வந்து பக்தியில தான் பொருந்தும், பௌதிகத்துக்கு பொருந்தாது. இப்ப கஷ்டப்பட்டா பின்னாடி நல்லா இருக்கலாம். இவங்க பின்னாடி நல்லா இருக்கலாம்னு நினைக்கிற விஷயம் பௌதிகமா இருக்குல்லையா, அது தற்காலிகமானது. அது புரிஞ்சுக்காத அறியாமை. ஆனா இப்ப கஷ்டப்பட்டா பின்னாடி நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது ஆன்மீகத்திலேயே பொறுத்ததுன்னா, நான் இப்ப வந்து இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டேன், நான் எப்படியாவது கிருஷ்ண பக்தியில முன்னேற்றமானா நான் பகவான்கிட்ட போயிடுவேன், நான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன். ஆஹ் இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாயிண்ட் வந்து நம்ம மைண்ட்ல ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணணும். என்னது? இப்ப கஷ்டப்பட்டா பின்னாடி நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது ஆன்மீகத்துலதான் பொருந்தும், பௌதிகத்துக்கு பொருந்து. ஏன் பௌதிகத்துக்கு பொருந்தாது? இப்ப கஷ்டப்பட்டா பின்னாடி எப்பவுமே நல்லா இருக்க முடியாது, திரும்பி இந்த ஜட உலகத்துல பிறந்த கஷ்டம். அப்ப கஷ்டம் தொடர்ந்துகிட்டு, கஷ்டம் லைஃப் ஆஃப்டர் லைஃப் தொடரும். ஈவன் நான் சாத்விகமான குணத்துல இருந்தா கூட நான் இனி ஒரு பிறகு எடுத்தா அதுலயும் கஷ்டப்பட்டுதான். நான் தேவலோகத்துக்கு போனாலும் கஷ்டப்பட்டுதான். நான் பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் எனக்கு பிறப்பு இறப்பு உண்டு, கஷ்டப்பட்டுதான். பிரம்ம போனாலோகா புனராவர்த்தி. அதனால தப வாழ்க்கை எதுக்காக பண்றோம்? தப வாழ்க்கை எதுக்காக பண்றோம்? ஏன் பண்றோம்? யாரை திருப்திப்படுறதுக்காக? யோகிகளும் தப வாழ்க்கை வாழ்க்கை. தப வாழ்க்கையை சொல்லும் போது நம்ம வந்து என்னமோ சும்மா கமெண்ட் பண்ற யோகிகளை பத்தி எல்லாம், யோகிகள் ஞானிகள்லாம் அப்படி இப்படின்னு. நேற்று கூட கிளாஸ்ல பேசணும். யோகிகள் ஞானிகள்லாம் வந்து கிருஷ்ணரை பத்தி ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியாது அவங்களால, அவங்க பண்றதெல்லாம் கால வெறியும் அப்படின்னு சொன்னாலும், பட் ஆனா பாருங்க தப வாழ்க்கை வாழ்றாங்க. அவங்களும் 4 விதிமுறை கடைபிடிக்கிறாங்க. மது அருந்துவதில்லை, மாமிசம் சாப்பிடுறதில்ல, தகாதுறவு பண்ணதில்லை, சுத்தான உண்மையான யோகிகள் இருக்காங்க, உண்மையான ஞானிகள் இருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்க இலக்கு வந்து தப்பாயிருச்சு. பிரச்சனை என்ன? அவங்க இலக்கு தப்பு, ஆனா அவங்க தப வாழ்க்கை வாழ்றாங்க. அதனாலதான் நம்ம தப வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும். தப வாழ்க்கையுடைய குறிக்கோள். சோ தப வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்னன்னா, கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறதுதான். கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறதுதான் தப வாழ்க்கையுடைய குறிக்கோள். இல்லாட்டி பிரயோஜனம் இல்லை. இப்ப கஷ்டப்பட்டா பின்னாடி கஷ்டப்படும். கிருஷ்ணாவை திருப்திப்படுத்த தப வாழ்க்கையில நான் ரொம்ப தப வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் மது அருந்த மாட்டாரு, மாம்சம் சாப்பிட மாட்டாரு, தகாதுறவு பண்ண மாட்டாரு, சூதாட மாட்டாரு, 4 விதிமுறையை ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிச்சாரு. ரொம்ப சரி, இவர் எல்லாமே பண்ணாரு. ஆனா கிருஷ்ணா விட்டுட்டாரு. எப்படி இருந்தது? நல்லா இருந்தாரு. என்னது? தேவலோகத்துக்கு போனாரு, இல்ல மேலுலகத்துக்கு போனாரு, இல்ல பிரம்மலோகம் வரைக்குமே போறாரு. ஆனா உடலையே எது உடல? பிறப்பு இறப்பு துரத்திக்கிட்டே இருக்கு. பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்போ நான் கஷ்டப்படுறது தப வாழ்க்கை கிருஷ்ணனை திருப்திப்படுவதற்காக. ஓ பாவமற்ற பிரம்மதேவரே, கடமையில் நீங்கள் கலங்கப்பட்டிருந்த பொழுது தவத்தை மேற்கொள்ளுமாறு முதலில் நான் கட்டளையிட்டது நானே என்பதே இருக்கு. அப்படிதான் நம்ம எல்லாருக்கும், நமக்கு எல்லாருக்கும் இந்த மனித குலத்துக்கான கடமை இருக்கு, மனித குல தர்மம் இருக்கு. அதுல என்ன குழப்பம்னா, யாரை திருப்திப்படுத்தணும் தெரியல.
கணவன் மனைவி இருக்காங்க, தவ வாழ்க்கை வாழ்றாங்க. நல்ல விஷயம், பாராட்டு. இந்த உலகத்துல யாராவது இந்த காலத்துல, கலியுகத்துல இந்த காலத்துல ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தா பாராட்டு. அது தவ வாழ்க்கை. ஆனா அல்டிமேட்லி யாரை திருப்திப்படுத்தணும்னு தெரியல. யாரை திருப்திப்படுத்தணும்னு தெரியல. அதே மாதிரி இந்த உலகத்துல நிறைய பேர் புண்ணிய ஆத்மாக்கள் இருக்காங்க. ஆனா அல்டிமேட்லி அவங்க அந்த தர்மங்களை யாருக்காக பண்ணணும், ஏன் செய்யணும், அதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன, ரகசியம் என்ன? இங்க சொல்றாரு கிருஷ்ணன் அடுத்த ஸ்லோகத்துல. மறைந்துள்ள சக்தி தவம். இதுக்கு பின்னாடி சீக்கிரட் இருக்கு. தவம் என்னது? பகவான் இந்த பிரபஞ்சத்தை அத்தகைய தவத்தால், பகவானுடைய அந்தரங்க சக்தி, பகவானுடைய ஆன்மீக சக்தியினால பகவான் இந்த பிரபஞ்சத்தை படைத்து அதை காத்து மெயின்டைன் பண்ணி எல்லாம் பண்றாரு. இதுக்கு பின்னாடி தவம் மட்டுமே ஒளிந்து கிடைக்கிறது, மறைந்திருக்கிறது. அப்போ கிருஷ்ணருக்காக பண்ணக்கூடிய தவம் வந்து என்ன ஆகும்? தூய பக்தி தொண்டு. அது கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தியுடைய மேற்பார்வை வரும். அதனால அத்தகைய தவம் ஒரு நாளும் வீண் போவதே இல்லை. ஜென்ரலா நார்மலா பார்த்தா தவ வாழ்க்கை வாழ்றவங்க என்னைக்குமே வீண் போக மாட்டாங்க. யார் ஒருத்தர் தவ வாழ்க்கை வாழ்றாங்களோ கட்டாயம் பலன் அடைவாங்க. ஆனா அதே சமயம் அந்த தவம் எப்ப பூர்ணத்துவம் அடையும், எப்ப முழுமை அடையும்னா கிருஷ்ணருக்காக செய்யும் போதுதான். கிருஷ்ணருக்காக செய்யும் போதுதான். அதனால இங்க பொருளோட பிரபா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. முழுமுதற் கடவுளை நேருக்கு நேராக காண்பதற்கு தவம் பகவானின் பக்தி தொண்டை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது நான் பகவான்கிட்ட திரும்ப போகணும், இதுதான் ஃபர்ஸ்ட். ஒரு பக்தனுக்கு என்ன குறிக்கோள் இருக்குன்னா, நான் தவ வாழ்க்கையை வாழ்ந்து பகவானை திரும்ப போறேன், பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக. பகவான் திரும்ப போகணும், பகவானை திருப்திப்படுத்தணும். அப்போ அது தூய பக்தி தொண்டு. இந்த தூய பக்தி தொண்டை தவிர தூய பக்தி தொண்டை பயிற்சி பண்றதே தவ வாழ்க்கை தான். களங்கம் இல்லாத பக்தி செய்யறதுதான் தவ வாழ்க்கை. ஏதேனும் உள்நோக்கம் எதிர்பார்ப்பு இருந்தா அது தவ வாழ்க்கை இல்லை. நான் செய்யக்கூடிய பக்தியில ஏதோ உள்நோக்கம் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு, பௌதிக ஆசை இருக்குன்னா அது வந்து தவ வாழ்க்கை இல்லை. சோ நம்ம வாழ்க்கையுடைய தவ வாழ்க்கை கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கணும், தூய பக்தி தொண்டா இருக்கணும். சோ அப்படிதான். ஏனென்றால் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதால் மட்டுமே பகவானை ஒருவரால் அணுக முடியும். தூய பக்தி தொண்டு, அதாவது இன்னைக்கு பெரும்பாலும் மக்களுக்கு பக்தினா என்ன நினைச்சுக்கிறாங்க, சும்மா ஏதாவது கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், அர்ச்சனை பண்ணணும், அது இல்ல பக்தி. ஆச்சார அனுஷ்டானத்துக்கு உட்பட்ட பக்தி தான் தூய பக்தி. இன்னைக்கு மக்களுக்கு பக்தி பண்றதுக்கு தயாரா இருக்காங்க, ஆனா சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ண தயாரா இல்லை. நான் கோயிலுக்கு வரேங்க, ஆனா நீங்க அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடாது. நான் கோயிலுக்கு வரேன், நீங்க அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி சட்ட திட்டத்துக்கு உட்பட்ட பக்தி செய்ய தயாராக. அதாவது நிறைய பேர் பேக் அடிப்பாங்க. நிறைய பேர் ஏன் பேக் அடிக்கிறாங்க? இதுல போனா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க, கையில ஒரு ஜெபமாலை கொடுத்துருவாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் நம்ம சில விஷயம் சாப்பிடுவோம், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க. அஜிஜோ இந்த சட்டத்திட்டம் நம்மளால முடியாதுப்பா. அப்ப என்ன அர்த்தம் அவங்களுக்கு? அவங்க தப வாழ்க்கை வாழ தயாரா இல்ல. தூய பக்தி தொண்டு, என்னோட பக்தி தொண்டை நிறைவேற்றுவதால் மட்டுமே பகவானை ஒரு அணுக முடியும். அவங்கள அத்தகைய தப வாழ்க்கை வாழ தயாரா இல்லாதவங்களால பகவானை அணுக முடியும். தப வாழ்க்கையெல்லாம் பகவானை அணுக முடியாது. அத்தகைய தவம் பகவானின் அந்தரங்க சக்தி ஆகும். அத்தகைய தவம் பகவான் அந்தரங்க சக்தி ஆகும். பகவான் என்ன சொல்றாரு? தவ வாழ்க்கை பத்தி சொல்லும் போது அது எனது இதயமும் ஆத்மாவும். நான் வேற, தவ வாழ்க்கை வேற இல்லைங்கிறாரு. யாராவது ஒரு பக்தர் தவ வாழ்க்கையை வாழ்றாருன்னா ஒரு கிருஷ்ணரோட சங்கத்துல இருக்காருன்னு. அதிகாலை எழுந்திருக்கிற தவம், அதிகாலை எழுந்திருக்கிற தவம், மங்களாரத்தி அட்டன் பண்றது தவம், சாண்டிங் பண்றது தவம், பக்தர் சங்கத்துல இருக்கிறது தவம், சேவை பண்றது தவம், இதெல்லாம் தவம். இது கிருஷ்ணருக்கு வேறானது. இந்த தவ வாழ்க்கை கிருஷ்ணருக்கு வேறானது. இதெல்லாம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டு. சோ அதனால இதெல்லாம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டு. எனக்கு என்ன சொல்றாரு கிருஷ்ணா மேல என்ன சொல்றாரு, சாரி பிரபுபாத் வந்து ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. பகவானின் பக்தி தொழில் ஈடுபடுவதன் மூலமாக இன்பம் அனுபவிக்கும் தன்மையிலிருந்து ஒருவன் விடுபடுகிறார். எப்ப நம்ம தவ வாழ்க்கையை பயிற்சி பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் இந்த பௌதிக சுகத்தை அனுபவிக்கிற எண்ணம் நம்மளை விட்டு போவார். ஏன்னா இதுல வைராக்கியம்.
கிருஷ்ண உணர்வுல வைராக்கியம் வரும்போதுதான் ஜடத்தை வந்து நான் வந்து, ஏன்னா இந்த ஜடம் வந்து என்னை கட்டுண்ட வாழ்க்கையில வச்சிருக்கு, சிறைப்பட்ட நிலை. சோ இதுல நான் விடுபடணும்னா நான் வந்து கொஞ்சம் தவத்தை பயிற்சி பண்ணிதான். தென் அடுத்தது, பக்தர்கள் சுயமாகவே பௌதிக இன்பத்திலிருந்து விடுபடுகின்றனர். எதனால? கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்றதுனால பக்தர்கள் சுயமாகவே தானாகவே பௌதிக இன்பத்தை தேடி போறதில்லை. எந்த மாதிரி பக்தர் போவார்? முட்டாள் பக்தர். அதான் அடுத்த பேராகிராஃப் சொல்றேன். அடுத்த பேராகிராஃப்ல பூரா அடுத்த பேராகிராஃப்ல பிரபுபாத் வந்து பௌதிகத்தை நாடி போகக்கூடிய பக்தனை கண்டிக்கிறேன். என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? பகவானின் திருலோகத்திற்கு திரும்பி செல்ல ஒருவன் விரும்புவானே ஆனால் அவர் மாயையான பௌதிக இன்பத்தை அனுபவிக்க முடியாது. இது ரெண்டையும் போல நினைச்சு அது சாத்தியம். எனக்கு இந்த பௌதிக இன்பமும் வேணும், கிருஷ்ணாவும் வேணும், அது நடக்காது. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க முடியாது. ஒண்ணு ஆத்துல நிக்கணும், இல்ல சேத்துல நிக்கணும். பெரும்பாலான மக்கள் சேத்துல நிக்கிறாங்க, சில மக்கள் ஆத்துல நிக்கிறாங்க. சிலர் என்ன பண்றாங்க, இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வச்சு இதையும் விட முடியல, அதையும் இதையும் எடுக்க முடியல, அதையும் எடுக்க முடியல. சோ அது வந்து ரெண்டுமே நேர்கோட்டுல போகாது. எது ரெண்டும் நேர்கோட்டுல போகாது? பௌதிக பண்பு விஷயங்கள், ஆன்மீக முன்னேற்றம், கிருஷ்ண உள்ள முன்னேற்றம் ரெண்டுமே வந்து ஒரே ஒரே இணையாது. ரெண்டுமே இணைந்து வராது, இணைந்து செயல்பட முடியாது. சோ என்ன சொல்லியிருக்க, ரொம்ப அழகா சொன்னார் பிரபாதா. என்ன சொல்றாரு? பகவானின் சகவாசத்தில் ஏற்படும் உன்னத ஆனந்தத்தை பற்றி அறியாதவன் முட்டாள்தனமாக இந்த நிலையற்ற பௌதிக இன்பத்தை அனுபவிக்க விரும்புகிறார். கிருஷ்ணத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆனந்தம்னா என்னன்னு தெரியாத முட்டாள் இருக்காங்க இல்லையா, அவங்கதான் இந்த பௌதிக இன்பத்துக்கு பின்னாடி போவாங்க. பகவானை காண விரும்பும் அதே சமயம் இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்க விரும்புவன் ஒரு முட்டாளாக கருதப்படுகிறார். எனக்கு பகவானுடைய தரிசனம் வேணும், எனக்கு பகவான் வேணும், அதே சமயம் இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்கணும், அவனை முட்டாள்னு சொல்றோம். முட்டாள். ஏன் முட்டாள் அப்படின்னா இது ரெண்டும் இணைஞ்சிருக்க முடியாது. பௌதிக சுகமும் ஆன்மீக ஆனந்தமும் ரெண்டும் ஒரே டைம்ல அனுபவிக்க முடியாது. சோ பௌதிக சுகத்தை முட்டாள் அல்லாது ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. இதை உடனும் இதை பிடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம பௌதிக சுகத்தை பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறனாலதான் எனக்கு கிருஷ்ண உணர்வுல ஆனந்தத்தை அனுபவிக்க முடியல. சோ அதுல அந்த மாதிரி பக்தனை முட்டாள் பக்தன் பிரபா சொல்றாரு. பிரபா என்ன சொல்றாரு இங்க, பகவான் அந்த மாதிரி பக்தருக்கு ஆதரவு காட்டுறாரு. ஏன்னா கிருஷ்ணன் எப்படி பாக்குறாரு, ஓ இவரு என் பக்தர் தான், இவர் நாம ஜபிக்கிறாரு, கோயிலுக்கு வராரு, ஆனா பௌதிக ஆசை வச்சுக்கிட்டே இருக்காரு. சோ பௌதிக ஆசை வச்சுட்டே இருக்காரு இல்லையா, அந்த பக்தர் என்ன பண்றாரு, பகவான் என்ன பண்றாராம், ஃபர்ஸ்ட் பிரபா என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பௌதிக இன்பத்தை அனுபவிப்பதற்காக இங்கே நிரந்தரமாக இருக்க விரும்பும் ஒருவருக்கு, எப்படியாவது இருக்கிற வரைக்கும் பௌதிக இன்பத்தை அனுபவிக்க நினைக்கிறவங்களுக்கு பகவான் ராஜ்யத்தில் நுழைவதற்கு உரிமை இல்லை. தியாகம் பண்ணிதான் ஆகணும். ஜட உலகத்தை தியாகம் பண்ண, எனக்கு வந்து ஆன்மீக லோகம் வேணும் அப்படின்னா நான் ஜட உலகத்தை தியாகம் பண்ணுவேன். எனக்கு ஆன்மீக உலகம் வேணும், எனக்கு கிருஷ்ண லோகத்துல இடம் வேணும், நான் கிருஷ்ணாட்ட போகணும்னா இந்த பௌதிக உலகத்தை நான் துறக்க தியாகம் பண்ண தயாரா இருக்கு. இதை நான் பிடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னா அது கிடைக்காது. இதை பிடிச்சிட்டு இருந்தா அது கிடைக்காது. சோ இதை தியாகம் பண்ண தயாரா இருக்கு. அப்புறம் என்ன சொல்றாரு, பௌதிக உலகில் பெற்றிருக்கும் அனைத்தையும் பறித்துக் கொள்வதன் மூலமாக பகவான் இந்த முட்டாள் பக்தருக்கு ஆதரவு காட்டுகிறார். யஷாகம் அனுக்கிரகனானி ஹரே தத்தனம் சனை, எல்லாத்தையும் எடுத்துடுறாரு. அந்த முட்டாள் பக்தர் தனது பௌதிக நிலையை திரும்ப பெற மீண்டும் முயலும் போது கருணைமிக்க பகவான் மீண்டும் அந்த உடைமைகளை எல்லாம் பறித்து விடுகிறார். திருப்பி முயற்சி பண்றாரு. ஓ எனக்கு எல்லாம் கைவிட்டு போச்சு, நான் திரும்ப ட்ரை பண்றேன், திருப்பி கிருஷ்ணா எடுத்துருவார், திருப்பி முயற்சி இப்படியே கிருஷ்ணா பண்ணிட்டே இருப்பார். அப்ப என்ன ஆகும், பௌதிக முன்னேற்றத்தில் ஏற்படும் தொடர்ந்த தோல்விகளால் தனது குடும்ப அங்கத்தினர் மற்றும் நண்பர்களின் பெரும் வெறுப்புக்கு ஆளாகிறார். இதுதான் பிரபுபாத லைஃப்ல நடக்கும். பிரபுபாதா வந்து ஆக்சுவலி உதாரணம், ஆச்சாரியருடைய வாழ்க்கை பகவானுடைய ஏற்பாடு நடக்குது. பகவானுடைய ஏற்பாட்டினால ஆச்சாரியருடைய வாழ்க்கை நடக்குது. ஆனா பிரபுபாத ஒரு உதாரணமா பார்க்கலாம். பிரபுபாதருக்கு என்ன நடக்குது, பிரபுபாதாவுடைய குரு வந்து கனவுல சொல்லிட்டே இருக்காரு, அபை நீ சன்னியாசம் எடுத்துக்கோ. ஏன்னா ஏற்கனவே முதல் தடவை சொன்னாரு, பிரபுபாதரை பார்த்த முதல் சந்திப்புலயே நீங்க மேற்கத்திய நாட்டுல போய் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணுங்க. பிரபுபாதா அதுக்கான நேரம் வரணும்னு காத்துட்டு இருக்காரு, தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருந்தாரு சொல்லலாம்.
ஒரு டைம்ல என்னாச்சு, பிரபுபாவுடைய பிசினஸ், பிரபுபாவுடைய வியாபாரம் வந்து கொடி கட்டி பறக்கு. லக்னோ, பாம்பே, கொல்கத்தா எல்லா மேஜர் சிட்டிலையும், இந்தியால எங்கெல்லாம் பெரிய பெரிய நகரம் இருக்கோ அங்க பிரபுபாவுடைய பார்மசிட்டிக்கல் ட்ரக்ஸ் மருந்து தயாரிக்கிறதுக்கு இல்லையா, அந்த சப்ளை பண்றது கிடுகிடுன்னு உயர்ந்துகிட்டு இருக்கு. பிரபுபா இப்படியே போயிட்டு இருந்தா நான் இந்தியால இருக்கிற பணக்காரர்ல முதல் பணக்காரனா இருப்பாரு. இதே மாதிரி நடந்துட்டு இருந்தா இந்தியால இருக்கிற பணக்கார லிஸ்ட்ல பிரபுபாவுடைய பேர் இருந்திருக்கு. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, ஆல் ஆப்ஷன் எல்லாம் தலைகீழ மாத்திட்டு பிசினஸ் அப்படியே கீழே டவுன் லாஸ் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல ஐ திங்க் அலகாபாத் நினைக்கிறேன், அலகாபாத்லயும் அகமதாபாத்லயும் அந்த கடையில இருக்கிற பையனே வேலை செய்ய எல்லாத்தையும் திடீர்னு போயிடுவான். கஜானா காலி பண்ணிட்டா வெள்ளம் திடீர்னு போயிடுவான். இப்படி ஆல் ஆஃப் சடன் என்னாச்சு, பிரபுபார் எல்லாத்தையும் எழுந்துட்டாரு. பாருங்க, பிரபுபா ரியலைஸ் பண்ற இதே ஒரு சாதாரண மனிதனால அழுது புலம்ப தற்கொலையே பண்ணிக்குவான். இதே ஒரு சாதாரண மனிதனால இதை பொறுத்துக்க முடியாது, என் வியாபாரம் நஷ்டமாயிருச்சு அப்படின்னு அவன் தற்கொலை பண்ண போயிடுவான். இல்ல அவன் வந்து இந்த சோர்ந்து போயிடுவான், தளர்ந்து போயிடுவான். இல்ல அவன் வந்து தேவையில்லாத பழக்கத்துக்கு ஆளாகும். ஏதோ ஒரு விஷயத்துல அவன் வந்து தன்னுடைய நிதானத்தை இழந்துடும். ஆனா பிரபுபார் எப்படி எடுத்துக்கிறாரு, இது கிருஷ்ணாவுடைய கருணை. என் வியாபாரம் இப்படி முன்னேறி போயிட்டே இருந்தது, கிருஷ்ணா பார்த்துட்டே இருக்காரு, எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. யசாகம் அனுகிரகனானி அரே தத்தனம் சனி. கிருஷ்ணா எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. கிருஷ்ணா என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. அப்புறம் என்னாச்சு, பிரபுபாவுடைய மனைவி வந்து அவர் மதிக்க மாட்டேங்கிறார். இவர் இந்த பணம் கொண்டு வர மாட்டேங்கிறாரு. பணம் கொடுக்குற வரைக்கும் தான் வீட்டுல மரியாதையில இருக்கு. பணம் கொண்டு வரலைன்னா நம்ம வீட்டு நாய் கூட நம்மளை மதிக்காது இல்லையா? நீங்க பிஸ்கட் போட பாருங்க, நாய் கூட திரும்பி பார்க்காது. ஜன உலகத்துல இதுதான் உண்மை. நான் வளர்க்குற நாய் கூட நான் பிஸ்கட் போட மாட்டோம், எஜமான பிஸ்கட் கொண்டு வரல, நாய் என் பின்னாடி போகணும், வேற யாராவது பிஸ்கட் போட்டா அவங்க ரைட். சோ பணம் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை இந்த ஜட உலகத்துல. பிரபுபாதா வந்து பணம் கொண்டு வரலன்னு அவங்க மனைவி நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ன இது பணமே கொண்டு வரல, என்ன பண்ணாங்க, பிரபுபார் வந்து பாகவத செட் வச்சிருந்திருக்காரு, அதை எடுத்து பேப்பர் கார்டுக்கு போட்டார். பேப்பர் கார்டுக்கு போட்டு டிவி பிஸ்கெட் வாங்கி சார். பிரபுபார் கேட்டாரு, எங்க என்னோட பாகவத செட்டை காணோம், அது நான் பேப்பர் கார்டுக்கு போட்டேன். சோ அப்போ உனக்கு நான் முக்கியமா டீ முக்கியமான? எனக்கு டீ தான் முக்கியம். ரைட், வெரி குட். பிரபுபாத் வீட்டை விட்டு வெளியேறி சன்னியாசி எடுத்துட்டாரு. பிரபுபாதா வந்து சன்னியாசி எடுத்துட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். பிரபுபாதா கிருஷ்ண பக்திய தீவிரமா பிரச்சாரம் செய்யும். அதனால இங்க பாருங்க, யாராவது பௌதியத்தில் தோல்வி அடைஞ்சாங்கன்னா தனது குடும்ப அங்கத்தினர்கள் மற்றும் நண்பர்கள் பெரும் வெறுப்புக்கு ஆளாகிறார். அவங்க எல்லாம் வெறுத்துக்குவாங்க. இவன் வந்து போச்சு, விட்ட எல்லாம் போச்சு, இவன் என்ன இருக்கு, ஒண்ணும் இல்லை. பௌதிக முன்னேற்றத்தில் ஏற்படும் தொடர் தோல்விகளால் அந்த முட்டாள் பக்தன் தன் குடும்ப அங்கத்தினர் நண்பர்களால் பெரும் வெறுப்புக்கு ஆளாகிறான். இவ்வுலகில் எந்த வழியிலும் பணம் திரட்டுவதை திறனுள்ளவராக குடும்ப அங்கத்தினர் நண்பர்களும் மதிக்கிறார்கள். இவ்வாறாக அந்த முட்டாள் பக்தன் பகவான் கருணையால் கட்டாயமாக தவத்தில் புகுத்தப்படுகிறார். ஒண்ணு கிருஷ்ணா என்ன பண்ணுவார்னா, கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் தேவர்களுக்கும் கிருஷ்ணாவுக்குள்ள வித்தியாசம். தேவர்களுக்கும் கிருஷ்ணருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, தேவர்கள் நீங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துருவாங்க. தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்க கேட்கலாம் கொடுத்துருவாங்க. பௌதிக ஆசிரியர் வச்சுக்கோ, என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. பௌதிகத்துல என்ன கேட்டா தேவர்கள் கொடுத்துருவாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருன்னா, இவன் என்கிட்ட வந்துட்டான், இந்த ஜீவாத்மாவுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், இந்த ஜீவாத்மாவுக்கு அனுகிரகம் பண்ணதான் இங்க பூமியிலே வர்றேன், இந்த ஜீவாத்மாவுக்கு அனுகிரகம் பண்ணதான் அவதாரமே பண்றேன், இந்த ஜீவாத்மாவுக்கு திரும்பி கூட்டின்னு போதான் நான் லீலைகளே பண்றேன். அப்படி இருக்கும்போது இவனை எப்படி நான் விடுவேன்? ஒரு ஜீவாத்மா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் சொல்பம் அப்பியசியா, ஒரு ஜீவாத்மாவை நாம கிருஷ்ணாட்ட கொஞ்சம் வந்து ஆர்வம் காமிச்சோம்னா கிருஷ்ணா வந்து அப்படியே தூக்கிடுவேன், டக்குன்னு தூக்கிடுவேன். என்ன பண்ணுவாரு, இந்த ஜீவாத்மா ஆர்வம் காமிக்கிறாங்க, விடக்கூடாது, இவனை விட்டா அப்படியே பௌதி பின்னாடி ஓடிடுவான். சோ கிருஷ்ணா என்ன பண்றாரா, அந்த கருணையால் கட்டாயமா அவன் தவத்துல புகுத்துறாரு. வேற வழியே இல்ல, அவன் பண்ணிதான் ஆகணும். ஒண்ணு நாம அப்ப அடுத்து என்ன சொல்றாரு பிரபுபாதா. சோ இறுதியாக அந்த முட்டாள் பக்தன் பகவானின் பக்தி தொண்டு ஈடுபட்டு பூர்ணமாக மகிழ்ச்சி அடைகிறார். எனவே தன்னிச்சையாகவோ அல்லது பகவான் கட்டாயத்தோடு தவத்தை ஏற்பது என்பது பகவான் பக்தி தொண்டில் பூர்ணத்துவத்தை எய்துவதற்கு அவசியமானதாகும். ஒண்ணு நாமளா தீவிரமா பக்தி தொண்டை பயிற்சி பண்ணணும்.
இல்லாட்டி என்ன நடக்கும்? பகவான் பண்ண வைப்பார். என்ன ஆகும்? இந்த உலகத்தையே நமக்கு எதிரா மாத்திடுவேன். அப்ப வேற வழியே இல்ல. அதாவது ஜட உலகத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்றோம்? இந்த ஜட உலகத்துக்கு மேல விசுவாசம் வைக்கிறோம். ஜட உலகத்து மேல இங்க இருக்கிற சொந்தம், பந்தம், பாசம் இதெல்லாம் வந்து விசுவாசம் வைக்கிறோம் பாத்தீங்களா? இதெல்லாம் கிருஷ்ணரை மறந்து இருக்கிறதுக்கான மாயாசக்தி. சோ என்ன ஆகுதுன்னா, இந்த ஜீவ ஆத்மா கிருஷ்ணரை மறந்து இருக்கும் போது என்ன பண்றது? அவன் வந்து கொஞ்சம் ஆர்வம் காமிச்சா கிருஷ்ணர் என்ன பண்றாரு? அவர் பக்தி தொண்டை பயிற்சி பண்ண வைக்கிறார். சோ அந்த ஜீவ ஆத்மா என்ன பண்ணணும்? அவரே படிப்படியா பக்தியில முன்னேற்றம் அடைந்து பயிற்சி பண்ணணும். இல்ல அவர் ரொம்ப சோம்பேறியா இருக்காரு, இல்ல அவர் தப வாழ்க்கையை வந்து சரியா பண்ணலைன்னா கிருஷ்ணா பண்ண வைப்பார். கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு? ஓ இந்த ஜீவாத்மா வந்து கொஞ்சம் பேக் அடிக்கிறான், இவன் எங்க பின்னாடி ஓடுறான், அதை வந்து ரொம்ப தூரத்துல எடுத்துட்டு போயிடுவேன். இந்த ஏமாத்துல குடுக்குற மாதிரி இந்த கழுதையை கூட்டிட்டு போவாங்க இல்லையா? கேரட் தொங்க விட்டுட்டு அவன் முன்னாடி போகும், கேரட் போயிட்டே இருக்கும், கிடைக்கவே கிடைக்கும். ஒரு டைம்ல அதான் அந்த கழுதை என்ன நினைக்குது? ஓ இந்த வெண்ணா பின்னாடி போனா எனக்கு வந்து கேரட் கிடைக்கும். ஆனா கேரட் கிடைக்கல. அந்த ஆத்துல போய் கழட்டி விட்டு அது கொஞ்சம் புல்லெல்லாம் மேய்ச்சது, திரும்பி கேரட்டை மாட்டி குடிக்குது. இந்த கழுதை என்ன நினைச்சுக்கோங்க? இந்த வண்ணா பின்னாடி போனா கேரட் கிடைக்கும். லைஃப் லாங் கேரட் கிடைக்கவே இல்லை, கேரட் கொடுக்கவே இல்லை அது கழுது. இந்த மாதிரிதான் மாயா நம்மளை ஏமாத்திக்கிட்டு. இந்த மாதிரி மாயா வந்து இந்த ஜட உலக பளபளப்பான விஷயங்களை காமிச்சு நம்மளை மயக்கி வச்சிருக்கு. கிருஷ்ணர் என்ன பண்றாரு? அதுல முதல்ல கைய வைப்பார். அப்ப வலிக்கும். கிருஷ்ணா என்னையே இப்படி பண்றீங்க கேட்போம், அதெல்லாம் அது வலிக்கும். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? அவன் பக்தியில உயர்வதற்காக அவனை தவத்துல புகுத்துவார். சோ ஒண்ணு நமக்கு நாமளே தப வாழ்க்கை ஏத்துக்க தயாரா இருக்கணும். இல்லாட்டி கிருஷ்ணா என்ன பண்ணுவாராம்? பகவானுக்கு கட்டாயத்துல தவ வாழ்க்கை வாழ வேண்டும். ஏதாயிரும் ஒரு கட்டத்துல கிருஷ்ணரை தவிர எனக்கு வேற கதி இல்லைன்னு ஆக்கிடுவாரு. கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு? அவரை தவிர எனக்கு வேற கதி இல்லைன்னு ஆக்கிடுவாரு. அவன் ஆட்டோமேட்டிக்கா தவ வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சு. சோ இப்படி ஒண்ணு தனிச்சையாகவோ அல்லது பகவானின் கட்டாயத்தாலோ தவத்தை ஏற்பது என்பது பகவானின் பக்தி தொண்டில் பூர்ணத்துவம் எய்துவதற்கு அவசியமானதாகும். இதனால் இத்தகைய தவம் பகவானின் அந்தரங்க சக்தியாகும். பக்தி தொண்டுனால செய்யக்கூடிய தவம் பகவானுடைய அந்தரங்க சக்தி, பகவானுடைய சங்கனம். ஏன்னா யார் ஒருத்தரு திரும்பி அதேதான், யார் ஒருத்தர் கலியுகத்துல பக்தி தொண்டு பண்றாங்களோ அவங்க தப வாழ்க்கை வாழ்றாங்க. தப வாழ்க்கைக்கு பகவானுக்கு வித்தியாசம் இல்லை. இந்த ஒரு ஸ்லோகம் நமக்கு நல்ல இன்ஸ்பிரேஷனா இருக்கு. எப்படி இந்த ஸ்லோகம் உற்சாகம் கிடைக்குது? ஓ அப்ப அதிகாலையில் எந்திரிச்சா நான் பகவானோட சங்கம் கொள்றேன், நான் தப வாழ்க்கை வாழ்றது பகவானுக்கு வித்தியாசம் இல்லை. நான் கிருஷ்ணருக்காக எழுந்திரிச்சு மங்களாரத்தி அட்டன் பண்ணேன், பக்தியில முன்னேற்றம். ஓ கிருஷ்ணா வெரி குட், கிருஷ்ணா பாக்குறாரு, வெரி குட் வெரி குட். இந்த பக்தன் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காரு, கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷமாயிரு. தப வாழ்க்கை வாழ்றவங்க மேல கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷமாயிரு. ஓகே, அடுத்தது என்ன ஆயிடும்? இங்க ரொம்ப அழகா சொல்றாங்க, அன்பினாலும் தவத்தினாலும் மட்டுமே பகவானை திருப்திப்படுத்தி அவரது முழுமையான கருணையை ஒருவரால் அடைய முடியும். அன்போட தவம் அச்சோ பண்ண சொல்லிட்டாங்களே அப்படி இல்லாம காலங்காத்தால எழுப்பிட்டாங்க, மங்களார்த்தி அட்டன் பண்ணிக்கிறாங்க, பகவத்கீதா படிக்கிறாங்க, கீரை வாங்குறாங்க, அப்படி செய்யாம அன்போடு தவம் செய்யும் போது பகவானுடைய கருணை வந்து ஒருத்தருக்கு ஈஸியா கிடைச்சு. தஸ்யாகம் சுலப பார்த்தா அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யச்ச தஸ்யாகம் சுலப பார்த்தா நித்திய யுக்தஸ்ய யோகினா. யாருக்கு கிருஷ்ணர் சுலபமா அறியக்கூடியவரா இருக்காரு, கிருஷ்ணர் ரொம்ப ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம், கிருஷ்ணர் ரொம்ப சுலபமா அடைஞ்சிடலாம். யாரால? அனன்ய சேதா சததம், இடையராது மனதோடு, யோமாம் ஸ்மரதி நித்யச்ச, பகவானை நினைத்து கொண்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம ஜபிக்கிற பக்தர் தஸ்யாகம் சுலப பார்த்தா அத்தகு நித்திய யுக்தஸ்ய யோகினா. மாதிரி எப்பொழுதும் ஒழுங்காக பக்தி தொண்டு பண்ணி கொண்டிருக்கிற பக்தனுக்கு நான் சுலபமா அடையக்கூடியவனா இருக்கிறேன். நித்திய யுக்தஸ்ய யோகினா. சரி, அப்ப அடுத்த ஒரு கேள்வி வந்துடும். என்ன சொல்றாங்க இங்க? பிரபுபா சொல்றாரு, பாவமற்றவர்களுக்கு பகவான் வழி காட்டுகிறார், இதனால் பாவமற்ற பக்தன் வாழ்வில் மிக உயர்ந்த பூர்ணத்துவத்தை அடைகிறார். சோ முதல்ல பாவ வாழ்க்கை வாழ்வதிலிருந்து வெளியில வரதா தப வாழ்க்கை.
இது நான் செஞ்சா இது பாவம், இது செய்யக்கூடாது, இது கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானது இல்ல. அது வந்து 4 விதிமுறை வந்து பிரபுபாத் ஸ்ட்ரிக்டா இருக்கு. ஈவன் பிரபுபாத் இது ஸ்டார்ட் பண்ணது அமெரிக்கால, வெஸ்டர்ன் கண்ட்ரில. அங்க இந்த 4 விஷயத்தையும் ரொம்ப தாராளமா சகஜமா பண்ணிட்டு இருக்காங்க. மது அருந்துறவங்க எல்லாரும் மது அருந்துறாங்க, மாமிசம் சாப்பிடுறாங்க, தகாத உறவு பண்றாங்க. இது நார்மல் லைஃப் ஆகும். வெஸ்டர்ன் பீப்புளுக்கு இது நார்மல் லைஃப், சாதாரண இயல்பான வாழ்க்கை. மேற்கத்திய நாட்டவருக்கு இது இயல்பான வாழ்க்கை. ஒரு பார்ட்டினா மது அருந்துவது, மாமிசம் சாப்பிடுறது, பெண்களோடு சங்கம் கொள்றது, தகாத உறவு பண்றது, சூதாடுறது, இதெல்லாம் நார்மல் இயல்பான வாழ்க்கை அவங்களுக்கு. இந்தியாவில இது வந்து ஆச்சரியமா இருந்தது ஒரு காலத்துல. ஓ, மது அருந்துவீங்களா, மாமிசம் தான் சாப்பிடுவீங்களா, தகாத உறவு பண்றாங்களா, சூதாட்டத்துக்கெல்லாம் போறாங்க. இது வந்து ஒரு காலத்துல ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சார தாக்கத்தினால இங்கேயும் சகஜமாயிடுச்சு. அப்ப பாவ வாழ்க்கையை வாழ்றவங்கனால என்ன பண்ண முடியாது, பகவானை அடைய முடியாது. சோ பாவமற்ற பக்தர், ஒரு பக்தர் வந்து இதுதான் தப வாழ்க்கை. பாவம் செய்யாம இருக்குன்னு நினைக்கிறது தப வாழ்க்கை. பாவம் செஞ்சா அது தப்புன்னு நினைக்கிறது தப வாழ்க்கை. பாவ வாழ்க்கையில விலகி இருக்கிறது தப வாழ்க்கை. சரி, அப்ப அடுத்து ஒரு கேள்வி இருக்கும். அடுத்து என்ன கேள்வினா, சரி ஒருவேளை தவத்தை நிறைவேற்றும் போது ஒரு பக்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ரொம்ப சின்சியரா இருக்காரு, 16 மாலை ஜெபம் பண்றாரு, ஏகாதசி விரதம் இருக்காரு, ஆச்சாரியர் சொல்றதெல்லாம் செய்யறாரு, பாகவதம் படிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு, நல்ல பக்தர், ரொம்ப நல்லா பக்தி பண்றாரு. அவரை மாதிரி தப வாழ்க்கை வாழவே முடியாது. சிலப்ப நமக்கு அப்படி தோணும். நான் பாருங்க பிரபு, நீங்க சொல்றதெல்லாம் பண்றேன், நீங்க கிளாஸ்க்கு வர சொன்னீங்க வந்தேன், பாகவதம் படிக்க சொன்னீங்க படிச்சேன், பாகவதம் வாங்கி வீட்டுல வைக்க சொன்னீங்க வாங்கி வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஏகாதசி விரதம் இருக்கிறேன், மாலை ஜபிக்கிறேன், எல்லாம் பண்றேன். ஆனால் எல்லா வகையான கஷ்டங்களையும் அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும். அதுதான் தப வாழ்க்கை. அது கஷ்டம் வருதே, என்ன ஆகுது, தவத்தை நிறைவேற்றும் பொழுது ஒருவர் பரமபதத்தை அடைவதில் உறுதியாகவும் எல்லா வகையான கஷ்டங்களையும் அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும். அதான் தவம். பொறுத்துக்கணும். தாம் திதிக்ஷ பாரதா மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுகதுக்கதா அகமா பாயினு அனித்யா தாம் திதிக்ஷ பாரதா. ஓ அர்ஜுனா, எப்படி கோடை குளிர் மாறி மாறி வருதோ அது மாதிரி வாழ்க்கையில இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாம் மாறி மாறி வரும். இறக்கிப்பட்ட இதை வந்து நாம் பொறுத்து கொள்ள, சகித்துக் கொள்ள, பழைய கொள்ள வேண்டும். அதுதான் தப வாழ்க்கை. அதுதான் தப வாழ்க்கை. அதுக்கப்புறம் மேலும் பிரபா என்ன சொல்றாரு, பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தர் எவ்வளவு சிரமம் எடுத்துக் கொள்கிறார் என்பதை அவர் காண விரும்புகிறார். பரீட்சை கிருஷ்ணா டெஸ்ட் வைக்கிறார். இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு பேரண்ட்ஸ் சொன்னா, என் பிள்ளை வந்து கஷ்டப்பட்டு படிச்சான், இரவு பகலா படிச்சான், தூங்காம கண்டுபிடிச்சு படிச்சான், ரிசல்ட் என்னது எக்ஸாம்ல மார்க். அவன் படிச்ச ரிசல்ட்டே எக்ஸாம்ல மார்க் இல்லையா? அதே மாதிரிதான் பரீட்சை வைக்கிறாங்க. ஒரு 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 ஸ்டூடெண்ட் எப்படி படிச்சிருக்கான், ஒரு மாணவர் எப்படி படிச்சிருக்கான்னு பரீட்சை வச்சாலும் தெரியும். பரீட்சை வைக்கலைன்னா அந்த பையன் எப்படி படிச்சான்னு எப்படி தெரியும்? அதே மாதிரி கிருஷ்ணாவும் டெஸ்ட் பண்றாராம். இந்த பக்தர் எவ்வளவு சகிப்புத்தன்மை உள்ளவரா இருக்காரு, எவ்வளவு பொறுமை உள்ளவரா இருக்காரு, எவ்வளவு நிதான புத்தி உள்ளவரா இருக்காரு, எவ்வளவு தூரம் கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காரு அப்படின்னு அதற்கான ஆட்களை அனுப்புவார். நம்ம இன்னைக்கு முடிவு பண்ணுவோம், ஓகே இந்த பாகவத்துல இன்னைக்கு படிச்சோம், கிருஷ்ண தப வாழ்க்கை வாழ்ன்னு சொல்லியிருக்காரு, நானும் தப வாழ்க்கை வாழ்றேன். ஒருத்தர் வருவார், கிருஷ்ணர் அனுப்பிச்சு வைப்பார். அவரை பார்க்கும் போது நமக்கு சண்டை போடணும்னு தோணும், திட்டணும்னு தோணும், அடிக்கணும்னு தோணும். இந்த பொறுத்துக்கிட்டா தப வாழ்க்கை. கிளர்ச்சி ஊட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை கிருஷ்ணர் ஏற்படுத்துவார். அதுதான் நீ பேசிட்டு இருந்தோம், ராதநாத் மகாராஜன் சொன்னான்னு பேசு. ஒரு பக்தனுடைய பக்தியினுடைய ஆழம் எப்ப தெரியுதுன்னா, அவன் கிளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலையில கட்டுப்படுத்தி இருக்காரு. பயங்கர கோபம் வருது இல்ல, ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு கிளர்ச்சி வருது, அது அப்படியே டாலரேட் பண்ணிக்கிட்டாருன்னா அவர் பக்தியில உயர்ந்துட்டார். அதே மாதிரிதான் நமக்கு நாம் பக்தி தொண்டை பயிற்சி பண்ணும்போது பல்வேறு கஷ்டங்கள் வரலாம். பக்தனுக்கு கஷ்டம் வர்றது பகவானுடைய ஏற்பாடு. உடலால பிரச்சனை வரலாம், இயற்கையினால துன்பத்தை அனுபவிக்கலாம், சில நேரம் கூட இருக்கிற பக்தர்களால் ஏதாவது தொந்தரவு ஏற்படலாம். இதெல்லாம் வந்து பகவான் நம்மளை பரீட்சை பண்றாரு. கிருஷ்ணா வந்து பரீட்சை பண்றாரு. பாண்டவருக்கு பரீட்சை இருந்தது,
எல்லாருக்கும் பரீட்சை உண்டு, எல்லா பக்தருக்கும் பரீட்சை உண்டு. பரீட்சை இருந்தது, பிரகலாதுக்கு பரீட்சை இருந்தது. பரீட்சை இல்லாம இல்ல, டெஸ்ட் உண்டு. சோ என்ன டெஸ்ட்? கிருஷ்ணா வந்து என்ன பண்றாரு? சோ இங்க என்ன சொல்றாரு பிரபுபாதா? பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தன் எவ்வளவு சிரமம் எடுத்துக்கொள்கிறார் என்பதை அவர் காண விரும்புகிறார். பிரபுபாதுக்கு எவ்வளவு சிரமம் இருந்தது. சும்மா அப்படியே பிரபுபா இருந்து பகவானுடைய ஆன்மீக லோகத்துக்கு வந்தாரு, வந்தோடனே உலகத்துல கிருஷ்ண பக்தியில மூழ்கடிச்சிட்டாரு இல்ல. அவருக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம இருந்தது. தனி மனிதன் ஒரு சாப்டரே இருக்கு, தனி மனித போராட்டம் இருக்கு அவருடைய பயோகிராபில. தனிமை போராட்டம், ஸ்ட்ரகிள் அலோன். சோ பாருங்க, அவருடைய உறுதியை பகவான் காமிக்கிறார். பிரபுபாதா வந்து பின்வாங்கவே இல்லை, பின்வாங்கவே இல்லை. இதனால பண்ண முடியுமா முடியாதா சந்தேகத்துக்கு இடம் இல்லை, சந்தேகத்துக்கு இடம் இல்லை. எனக்கு வயசாயிடுச்சு, என் குருமராஜ் வந்து மேற்கத்தி நாட்டுல பிரச்சாரம் பண்ண சொன்னாரு, நான் முன்னே பண்ண முடியாம போச்சு, வயசாயிடுச்சு, என்னால பண்ண முடியுமா முடியாதா, எனக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா, நான் எப்படி பண்ண போறேன், வித்தவுட் எனி டவுட், சந்தேகமே இல்லை. என் குரு சொல்லியிருக்காரு, கிருஷ்ணர் சொல்லியிருக்கு. கிருஷ்ணா வந்து பிரச்சாரம் சைத்தன்ய மகாபிரபு போதனை ஒரு கிராமத்துல நகரத்துக்கு நடக்கணும், என் குருவுடைய கட்டளை நான் நிறைவேற்றணும். அதுல யாரா ஒத்துரு நேற்று பகவத்கீதை பக்தி சாஸ்திரம் படிச்சுக்கணும். பகவத்கீதை அதுல இன்ட்ரோடக்ஷன்ல பிரபுபா சொல்றாரு, யாரா ஒத்துரு வந்து இந்த கிருஷ்ண பக்தி எடுத்துட்டானா என்னுடைய நோக்கம் வந்து வெற்றி அடையும். எப்படி கன்வின்ஸ் ஆயிருக்கு. சோ அதுக்காக எவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டார். பத்திரிகை நடத்த பணம் இல்ல, பத்திரிகை அவரை பிரிண்ட் பண்ணணும், அவரை கொஞ்சம் விநியோகம் பண்ணணும், அவரை வந்து ப்ரூஃப் ரீடிங் பண்ணணும், அவரை வந்து எல்லாமே அவர் தான் பண்ணணும். வெளிநாட்டுல பிரச்சாரம் பண்ணும், அவர் தான் பிரசாதம் பண்ணிக்கணும். ப்ரோக்ராம் முடிஞ்சதும் ஹால் கிளீன் பண்ணும், எல்லாமே பண்ணும். ஆல் இன் ஆல், சமையல் பண்றது, பிரச்சாரம் பண்றது, இடத்த சுத்தம் பண்றது, பாத்திரம் கழுவுறது, இதெல்லாம் பிரபா சிரமமா நினைக்கல. அது பகவானுடைய சேவையா எடுத்துக்கிட்டாரு, ஆனந்தமா செஞ்சாரு. சோ உத்தரவு பகவானிடமிருந்து நேராகவோ அல்லது உண்மையான ஆன்மீக மூலமாக பெறப்படும். அந்த உத்தரவு எவ்வளவு சிரமமானதா இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதே கடும் தவமாகும். என் குரு சொல்லிட்டாரு, அதுக்காக எப்பேற்பட்ட சிரமத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன். அதுதான் கடும் தவம். பிரபா சும்மால இந்த இயக்கத்தை ஸ்தாபனம் பண்ணிடல, கடும் தவம் செஞ்சு ஸ்தாபனம் பண்ணிடல. விதிகளை உறுதியாக பின்பற்றுபவர் வெற்றி பெற்று பகவான் கருணையை பெறுவது நிச்சயம். அதனால இந்த சாதனா பக்தி பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் தோணும். ஆனா இது நம்ம உறுதியா நிக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்? வெற்றி நிச்சயம். பகவான் திரும்ப போறது உறுதி. சிம்பிளி வெறுமனே பிரபுபாதர் என்ன சொல்லி கொடுத்திருக்காரோ அதை அப்படியே ஃபாலோ. அதுதான் முடிய மாட்டேங்குதே, அதுக்குதான் பக்தர் சங்கம். பக்தர் சங்கத்துல வந்து உற்சாகம் கிடைக்கும். ஓ எல்லாரும் பண்றாங்க, நம்மளும் பண்ணணும், அவங்க சேவை பண்றாங்க, நம்மளும் சேவை பண்ணணும், நாம ஜபிக்கிறோம், நானும் ஜபிக்கணும் அப்படிங்கிற உற்சாகம். உற்சாகத்தை வந்து எப்பவுமே நம்ம விட்டுறவே கூடாது. அந்த உற்சாகத்தை விடாம தொடர்ந்து முயற்சி பண்றதா தப வாழ்க்கை. உறுதியா நான் இந்த பிறகு கிருஷ்ணாட்ட போகணும் அப்படின்னா அது தப வாழ்க்கை வாழ்ந்தாகும். சின்ன சின்ன தவம் தான். ஒரு காலத்துல கடுமையான தவம் எல்லாம் இருக்குது, கடவுளை உணர்றதுக்கு. ஒரு காலத்துல கடும் தவம் பண்ணவங்களா இருக்காங்க. இரவு மழை, வெயில், குளிர், பனி எல்லாம் பார்க்க கடும் தவம் செஞ்சவங்களா இருக்கு. நம்ம பிரபுபாதர் வந்து அந்த மாதிரி உடலை வருத்தி எல்லாம் தவம் பண்ண சொல்லுங்க. நல்ல பிரசாதம் சாப்பிடுங்க, கீர்த்தனை பாடுங்க, நடனம் பாடுங்க. இது ஒரு தவ வாழ்க்கை கல்வி. பக்தர் சங்கத்துல இருக்கிறது பெரும் தவம். 4 பக்தர்கள் சேர்ந்து சேவை பண்ணா அது பெரிய தவம் கலியுகத்துல. இந்த மாதிரி தவ வாழ்க்கையை வந்து ரொம்ப எளிமையாக்கிட்டாங்க. சைத்தன்ய மகாபிரபு பகவானே பக்தரா வந்து தவ வாழ்க்கை ரொம்ப எளிமையாக்கிட்டாரு. ரொம்ப எனி யோகா சிம்பிளி ஈட்டிங் பிரசாதம். எங்கேயாவது யோகம் கேள்விப்பட்டீங்களா? சாப்பிட்றதே ஒரு யோகம் தான். கிருஷ்ண உணர்வுல சாப்பிடுறது யோகம், பாடுறது, நடனம் ஆடுவது எல்லாமே யோகம் ஆயிடுச்சு. இது தப வாழ்க்கை. பாருங்க, இது தப. இந்த மாதிரி தபசை யாருக்கு பிடிக்காது? பிரசாதம் சாப்பிடுறது தப வாழ்க்கை. பிரசாதம் சாப்பிடுறது யாருக்கு பிடிக்காது? கீர்த்தனம் பாடுறது யாருக்கு பிடிக்காது? நடனம் ஆடுறது யாருக்கு பிடிக்காது? அப்ப ஆனந்தம், ஆனந்த போலஹரி பஜ பிருந்தாவா, ஆனந்தம். ஆனா நமக்கு எப்படி தோணுது? அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு வந்து அது உற்சாகம், அது நான் வந்து இன்னும் அது நான் இன்னும் அனுபவிக்கல. இந்த தப வாழ்க்கை நான் இன்னும் அனுபவிக்கல.
இந்த தவ வாழ்க்கையை அனுபவிக்கும் போது தெரியும் நமக்கு கிருஷ்ணருக்கும் இதுக்கு வித்தியாசம் இல்ல. அதுதான் இங்க பிரம்மாட்ட சொல்றாரு. ஓ பிரம்மா, நீ செஞ்ச தவம் இருக்கு இல்லையா, அது தூய பக்தி தொண்டு, அது என்னுடைய அந்தரங்க சக்தி. எனக்கும் தவத்துக்கும் வித்தியாசம் இல்லை. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து பக்தர்களுக்கான இன்ஸ்பிரேஷன். ஓ, நான் வந்து கிருஷ்ணூர்ல பண்றதெல்லாம் தவ வாழ்க்கை, அது வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குது. இது வந்து கிருஷ்ணர் வந்து வேற, கிருஷ்ண உணர்வும் கிருஷ்ணரும் வேற வேற இல்ல. அதான் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வு. பக்தி தொண்டும் கிருஷ்ணர் வேற வேற இல்ல. அவ பக்தி தொண்டுல முன்னேற்றம் அடைறதுக்காக ஒரு பக்தன் செய்யக்கூடிய சிறு சிறு தவத்தையும் பகவான் வந்து பெரும் திருப்தி அடைகிறார், பெரும் திருப்தி அடைகிறார். எப்படி நம்ம சின்ன சின்ன தவங்களை பயிற்சி பண்ணி பகவானை மகிழ்விக்க முடியும்? ஏன்னா இந்த மனித வாழ்க்கையே அந்த நோக்கத்துக்காக தான். அதனால எப்படி நம்ம தவ வாழ்க்கை வாழ்றது முடிவாயிடுச்சு இல்ல. அந்த புலி வேஷம் போட்டா டான்ஸ் ஆடிதான் ஆகணும், நாய் வேஷம் போட்டா குறைச்சுதான் ஆகணும். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ திலக்கு போட்டு பக்தரா உட்காந்துருக்கோம். அதனால தவ வாழ்க்கை வாழ்ந்தாரு. தவ வாழ்க்கை வாழ்ந்து கிருஷ்ணாட்ட திரும்ப போயிடும். சோ இதுல 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு, நானே தவ வாழ்க்கை வாழ்ந்து பகவானை திருப்தி படுத்திடலாம். இல்ல, பகவான் என்ன தவ வாழ்க்கை வாழ வைப்பார். அது மூலமா நான் வந்து பக்தியில விளையாடுறேன். ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்ரீமத் பாகவதம் கி கிருஷ்ண கோபால் கி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.